இன்னைக்கு ஒரு முக்கியமான நாள், வேர்ல்டு கேன்சர் டே அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மிக மனித குலத்தையே ஆட்டி படைக்கும் ஒரு வியாதியை பற்றின ஒரு தெளிவுரையை மக்களுக்கு கொண்டு செல்லும் நாளாக இதை நம்ம பார்க்குறோம், இந்த உலக கேன்சர் டே அன்னைக்கு. இதுக்காக நம்ம ஒரு சிறப்பு விருந்தினரை இதை பற்றி பேசுறதுக்காகவே நம்மளுடைய ஷோக்கு ஸ்பெஷல் கெஸ்டாக கூப்பிட்டுருக்கோம். முதல்ல அவங்களுக்கு ஒரு வணக்கம் சொல்லுவோம். வணக்கம் மேடம். வணக்கம் டாக்டர் மேடம், வெல்கம் டு அவர் ஷோ. நேர்களே, நம்மளுடைய சிறப்பு விருந்தினர் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, புற்றுநோய் தடுப்பு மற்றும் சிகிச்சை முறைகள் பற்றி நம்மக்கிட்ட பல விஷயங்களை எடுத்து சொல்ல வந்திருக்கிறாரு. சென்னை ராஜீவ்காந்தி பொது மருத்துவமனை புற்றுநோய் கதிர்வீச்சு சிகிச்சை இதனுடைய துறை தலைவர் பேராசிரியர் டாக்டர் TN விஜயஸ்ரீ அவர்கள். மேடம், இது உலகத்தில் மிக பிரச்சனைக்குரிய வியாதிகள், தீர்க்க முடியாத வியாதிகள் அப்படின்னு ஒரு லிஸ்ட் எடுக்கும்போது கேன்சர் தான் அதனுடைய டாப்பாக இருக்குது. அப்படி இருக்கும்போது இந்த வருஷத்தில் ஒரு நாள் இந்த வேர்ல்டு கேன்சர் டேன்னு கொண்டாடுறதுனால என்ன ஆகிடப்போகுது? இந்த கேள்விக்கு நான் 2 விதமா பதில் சொல்ல விரும்புறேன் சார். ஒன்று குணப்படுத்த முடியாதது இந்த நோய்ங்கிறது நீங்க சொல்றத நான் வன்மையா அதை அப்செக்ட் பண்றேன். ஏன்னு சொன்னீங்கன்னா, கேன்சர் ஸ்டேஜ் 1, ஸ்டேஜ் 2, ஸ்டேஜ் 3, ஸ்டேஜ் 4 4 நிலைகள்ல வருது. அப்படி வரும்போது ஆரம்ப நிலையில வர கேன்சர்கள் கண்டிப்பாக 80% 90% வரை குணப்படுத்தக்கூடிய கேன்சர்கள், புற்றுநோய்னு வந்துட்டாலே மக்கள் என்ன நினைக்கிறாங்க, ஐயோ குணப்படுத்தவே முடியாது, அடுத்து நமக்கு இறப்பு தான் நினைக்கிறாங்க. அதை நான் மாற்ற விரும்புறேன். ஆரம்ப நிலை அறிகுறிகள் நிறைய இருக்கிறது, அதை பத்தி நம்ம பேசுவோம். ஸோ ஆரம்ப காலகட்டத்தில் அந்த பேஷண்ட்ஸ் வந்தாங்கன்னா எங்களால முழுமையான கியூர் என்பதை கொடுக்க முடியும். ஓகே, இப்போ நீங்க சொன்னது அதை அப்படியே ஏற்றிருக்கிறேன். ஆனா யாரை பத்தி நம்ம கேட்டாலும் கேன்சர் அவங்களால ட்ரீட் பண்ண முடியாத ஒரு டெர்மினல் ஸ்டேஜ் அப்படின்னு சொல்லக்கூடிய வரும்போது தான் அது தெரியுது மக்களுக்கு தனக்கு கேன்சர்ன்னு சொல்லிட்டுன்னு. அந்த ஒரு இதுல தான் நான் இதை சொன்னேன். அதுக்கான டெஸ்ட்ஸ் இதெல்லாம் இனிஷியலா பாத்தீங்கன்னா அது கேன்சர்ன்னு சொல்லி டவுட் படுறதுக்கு வாய்ப்பே இல்லாம இருக்கக்கூடிய ஒரு இதுதான் இருக்கு. அப்படி இருக்கிறதுனால தான் அது டெர்மினல் கேசஸ் ஆயிடுது அப்படிங்கிறது ஜெனரலா ஒப்பீனியன். ஸோ அதனால தான் அந்த கேள்வி கேட்டேன். அது கரெக்ட். ஸோ பட் இப்போ சில கேன்சர்கள், இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எடுத்தீங்கன்னா மார்பக புற்றுநோய், கர்ப்பப்பை வாய் புற்றுநோய், அல்லது மவுத் கேன்சர்ஸ், வாயில வர கேன்சர்ஸ், இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஏர்லி ஸ்டேஜ்லேயே இப்போ அவங்க மார்பக சுய பரிசோதனை ஒரு ஃபீமேல் பண்ணிக்கிட்டே இருந்தாங்கன்னா தே கேன் டிடெக்ட் இந்த கட்டி இருக்குங்கிறத அவங்களால கண்டுபிடிக்க முடியும். அவங்க என்ன பண்றாங்க, உடனே மருத்துவர்கிட்ட வர அவங்க தயக்கப்படுறாங்க. அச்சோ, நான் மருத்துவர்கிட்ட காமிச்சிட்டா இது கேன்சர்னு சொல்லிடுவாங்களோ அப்படிங்கிற ஒரு பயம் இருக்கு. எல்லா கட்டிகளும் கேன்சர் கட்டிகள் கிடையாது. ஸோ பினைன்னு சொல்லுவோம், மெலிக்னன்சின்னு சொல்லுவோம். ஸோ பினைன்கிறது கேன்சர் இல்லாத, புற்றுநோய் இல்லாத சாதாரண கட்டிகள், அதற்கு பயப்படவே வேண்டாம். ஸோ அவங்க அறிகுறிகள் வரும்போது உடனே மருத்துவரை பார்த்துட்டாங்கன்னா, இப்போ நம்ம இந்தியாவில் பார்த்தீங்கன்னா லேடிஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா மார்பக புற்றுநோய் தான் ரொம்ப மேக்சிமமாக வருது. அது 100% ஆரம்ப ஸ்டேஜில் கண்டுபிடிச்சா நான் சொன்ன மாதிரி 80 to 90% கியூரபிள். ஸோ இப்போ அதுதான் அதிகமாக இருக்குது. அடுத்தது பார்த்தீங்கன்னா வாய் புற்றுநோய், அதையும் நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். ஸோ இதெல்லாம் நம்ம கண்டுபிடிக்கக்கூடிய புற்றுநோய் தான் நம்ம நாட்டில் நமக்கு அதிசயமாக வந்துகிட்டு இருக்குது. இப்போ நீங்க சொன்ன மாதிரி எடுத்துக்கிட்டீங்கன்னா வயிற்றுக்குள்ள இருக்கிற ஒரு குடல் புற்றுநோயோ அல்லது வயிறு, இந்த ஸ்டொமக் கேன்சர்னு சொல்லுவோம், அதெல்லாம் ஏர்லி ஸ்டேஜில் அவங்க கண்டுபிடிக்கிறது கஷ்டம். ஸோ அந்த மாதிரி கேன்சர்ஸ்லாம் அவங்க லேட் ஸ்டேஜில் வரும்போது கேன்சர்னா இறக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஸோ நம்ம ஈஸியராக கண்டுபிடிக்கக்கூடிய கேன்சர் அறிகுறிகள் வந்தால் மருத்துவரை அணுகிட்டாங்கனாலே we can give a better cure. அப்போ இந்த மார்பக புற்றுநோய் அப்படின்னு சொல்லக்கூடியது தான் மிக அதிக அளவுல நம்ம நாட்டுல இருக்கு அப்படின்னு நீங்க சொல்றீங்க. நேயர்களே, பெண்ணேயர்கள் நம்ம நிகழ்ச்சியை கேட்டுட்டு இருக்கவங்க, இது எந்த ஒரு யோசனையும் பண்ணாமல் ஏதாவது உங்களுக்கு சந்தேகம் இருந்ததுன்னா அருகில் உள்ள மருத்துவமனைக்கு நீங்க சென்று அதை நீங்க ஒரு செக்அப் பண்ணிக்கிறது நல்லது அப்படிங்கிறது தான் இந்த நிகழ்ச்சியில நம்ம சொல்ல
அவேர்னஸ் பாயிண்டா இருக்கும். ரைட், இப்போ வந்து எத்தனை விதமான கேன்சர் இருக்குங்க மேம்? இப்போ கேன்சர்ங்கிறதே நாங்க வந்து 3 வகையா பிரிக்கிறோங்க. நீங்க பாத்தீங்கன்னா கார்சினோமான்னு சொல்லுவாங்க, சார்கோமான்னு சொல்லுவாங்க, பிளட் கேன்சர்னு சொல்லுவாங்க. இப்போ கார்சினோமாங்கிறது சாதாரண நம்ம வாய், அந்த சுற்றுப்புறம், ஸ்கின், அது மாதிரி இடங்கள்ல இருந்து வர்றது வந்து கார்சினோமா. இதுல பாத்தீங்கன்னா மவுத் கேன்சர், த்ரோட் கேன்சர், பிரஸ்ட் கேன்சர், அது மாதிரி கர்ப்பப்பை வாய் புற்றுநோய், ஓவரி தட் இஸ் கருமுட்டையில வர கேன்சர், யூட்ரஸ் அதாவது கர்ப்பப்பையில வர கேன்சர், அப்புறம் வயிற்றுல வர கேன்சர், கோலன் அதோட குடல், பெருகுடல், சிறுகுடல், இதுல எல்லாம் வர கேன்சர் வந்து ஒரு வகை. இன்னொரு வகைன்னு பார்த்தீங்கன்னா சார்கோமான்னு சொல்லுவோம். சார்கோமானா என்னன்னா போன், அப்புறம் தசை, நம்மளுடைய மசில்ஸ்ல இருந்து வர்றது, இதெல்லாம் சார்கோமாங்கிற வகையை பிரிப்போம். அடுத்தது பிளட் கேன்சர். எல்லாருக்குமே தெரியும் லுக்கீமியாஸ், தட் இஸ் பிளட் கேன்சர்லயே 4 வகை இருக்குது. அது என்னென்ன டைப், வெள்ளை அணுக்கள்ல வருதா, இரத்த சிவப்பு அணுக்கள்ல வருதா, எலும்பு மஜ்ஜையில தட் இஸ் போன் மேரோல வருதா, ஸோ அதெல்லாம் பொறுத்து மேஜர் டைப்ஸ் வந்து இந்த 3 டைப் ஆஃப் கேன்சர்ஸ் தான். இப்போ இது வந்துட்டு இதுல எந்த விதமான கேன்சர் வந்து நம்மளால கியூர் பண்ண முடியும்? அதுதான், எந்த விதமான கேன்சர் இருந்தாலும் ஆரம்பத்திலே கண்டுபிடிச்சிட்டா கியூர் பண்ண முடியும். சில கேன்சர்ஸ்க்கு வந்து இப்போ போன் மேரோ மஜ்ஜை எல்லாம் போட்டீங்கன்னா டிரான்ஸ்பிளான்ட், போன் மேரோ ஸ்டெம் செல்ஸ் டிரான்ஸ்பிளான்ட்லாம் பண்ணும். ஸோ அதெல்லாம் கொஞ்சம் உயரிய சிகிச்சை. அதுவும் எந்த ஸ்டேஜில் வராங்க, அதுவும் ஸ்டேஜ் 1 ஸ்டேஜ் 2 தான். ரொம்ப பரவின நிலையில வரும்போது அவங்களையும் குணப்படுறது கஷ்டமா இருக்குது. பட் பிளட் கேன்சர்னு வந்தாலே ஆரம்ப நிலையில ஒரு நல்ல ரத்தம் போக்கு அதிகமா இருக்குது, அவங்களுக்கு நைட்ல ரொம்ப ஃபீவர் வருது, அதாவது எல்லாரையும் விட அதிக அளவுக்கு ஸ்வெட்டிங், தட் இஸ் இன்க்ரீஸ்டு நைட் ஸ்வெட்ஸ்ன்னு சொல்லுவோம். இந்த மாதிரிலாம் வந்துச்சுன்னா ரத்த வகை புற்றுநோயா இருக்கலாம். அவங்க போய் டாக்டரை பார்த்து அதுக்கு உண்டான பிளட் டெஸ்ட் அண்ட் அதர் டெஸ்ட் பண்ணி கண்டுபிடிச்சிட்டாங்கன்னா we can give. இப்போ நீங்க மார்பக புற்றுநோய் பத்தி சொன்னீங்க. இப்போ இப்போ ஆண்களுக்கும் சரி பெண்களுக்கும் சரி மற்ற ஆர்கன்ஸ்ல வரக்கூடிய புற்றுநோயை நம்ம வந்து இந்த சிம்டம்ஸ் அப்படின்னு என்ன சிம்டம்ஸ் இருக்கலாம், அது வந்து பொதுமக்கள் வந்து அவங்களாவே கண்டுபிடிச்சிக்க முடியுமா? கண்டுபிடிச்சிக்கிறதா என்ன பண்ணணும்? இதான் மெயினா நான் முதல்ல வந்து இப்ப பெண்களை பத்தி சொன்னேன். பெண்கள்ல மார்பக புற்றுநோய் வருது, வாய் புற்றுநோய் வருது, கர்ப்பப்பை வாய் புற்றுநோய். ஆண்களை எடுத்துக்கிட்டீங்கன்னா மெயினா வருது அவங்களுக்கு லங் கேன்சர் வருது. அதே மாதிரி வாய் புற்றுநோய்களும் அதிகமாக வருது. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா வயிறு அது பகுதி, அப்புறம் ப்ராஸ்டேட் என்று சொல்லக்கூடிய ஆண்களுக்கு உண்டான அந்த ஆர்கன், ஹார்மோனல் ஆர்கனோட புற்றுநோய் வருது. இதுதான் மேஜர் காஸ் ஆஃப் கேன்சர். பார்த்தீங்கன்னா இதுல எந்த கேன்சருமே ஒரு ஆறாத புண்ணு, எல்லா புண்ணுமே கேன்சராக மாற போகிறது இல்லை. ரொம்ப நாளாக ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டே இருக்கீங்க, அது ஆறவே மாட்டேங்குது, அது புறையோடிட்டே இருக்குன்னு முந்தைய காலத்துல எல்லாம் சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி புண்கள் இருந்ததுன்னா டாக்டரை போய் பார்க்கணும், நம்பர் 1. நம்பர் 2 பார்த்தீங்கன்னா மார்பகம் அல்லது உடல்ல எந்த பக்கமும் நம்ம தட்டுப்படுத்து, காலையில் தேய்ச்சி குளிக்கிறப்ப கையில் கட்டி தட்டுப்படுது, ரொம்ப நாளாக இருக்குது, பக்கத்தில் டாக்டர்கிட்ட காமிக்கிறோம், அது ஒன்றும் க்யூர் ஆக மாட்டேங்குது. ஸோ அந்த மாதிரி கட்டிகள். 3வது பார்த்தீங்கன்னா இருமும் போது ரத்தம் வருது. ஸோ லங் கேன்சர்னு பார்த்தோம்னா அவங்க ஒரு காஃப் இருக்கு, ஒரு 1 வீக் காஃப் இருக்கு, டாக்டர் போய் பார்க்குறாங்க, டேப்லெட்ஸ் கொடுக்குறாங்க, கொஞ்சம் சரியாகுது, திருப்பி காஃப் வந்துட்டே இருக்கு, 1 மந்த்தாக கண்டினியூஸ் காஃப் இருக்கு, அண்ட் அந்த காஃப்ல வந்து பிளட்டும் வருது. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது அவங்க டெஸ்டிங் கண்டிப்பாக போகணும். அப்படி டெஸ்டிங் போகும்போது அது சாதாரண தொற்றா கூட இருக்கலாம், ஒரு டியூபர்குலோசிஸ் கூட இதே சிம்டம்ஸ் வரலாம். ஸோ டாக்டர்கிட்ட போயிட்டாங்கன்னா அவங்க அதுக்கேற்ற டெஸ்ட் தேவையான சிடி ஸ்கேன் எடுக்க போறாங்க, எக்ஸ்ரே எடுக்க போறாங்க, பயாப்சி எடுத்து பார்த்துட்டா they can know what is the thing. 3வது பார்த்தீங்கன்னா மலம் அல்லது சிறுநீர், இதுல வந்து பிளட் போறது, அல்லது பேக் பெயின் இருக்குது, வயிறு வலி, தீராத வயிறு வலி இருக்கிறது. ஸோ இதை மாதிரி சிம்டம்ஸ் எல்லாம் கண்டினியூஸாக எனி சிம்டம்ஸ் இருந்ததுன்னா, விழுங்க கஷ்டமாக இருக்குது அல்லது வாமிட்டிங்கில் வந்து பிளட் வருது, ஸோ அது இருந்துச்சுன்னா இரைப்பை புற்றுநோயாக இருக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ எனி சிம்டம்ஸ் விச் இஸ் நாட் கெட்டிங் டிக்ரீஸ்ட் வித் மெடிகேஷன்ஸ், அந்த மாதிரி இருக்கிற எந்த சிம்டம்ஸையும் மருத்துவர்கிட்ட போய் பார்த்துட்டு அதுக்குரிய டெஸ்ட் நீங்கள் வந்து அப்பவே நம்ம பேசும்போது நம்ம பேசணும், ஏன் அந்த காலத்தில் கேன்சருங்கிறதே இல்லை, இந்த காலத்தில் கேன்சர் நிறைய நம்ம கண்டுபிடிக்கிறோம். எல்லாத்துக்குமே காரணம் இப்போ இருக்கிற வசதி வாய்ப்புகளும் கண்டறியப்படக்கூடிய
டெஸ்ட் பரிசோதனைகளும் இப்போ அதிகமாக இருக்குது. இப்போ அவேர்னஸ் அமங் பீப்புள் கொஞ்சமே இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஸோ ஏதாவது இருந்துச்சுன்னா நம்ம சும்மா இருக்கக்கூடாது, போய் டாக்டர்கிட்ட காமிக்கணுன்றாங்க. ஸோ டாக்டர்கிட்ட பார்த்த உடனே பேசிக் டெஸ்ட், ஒரு பிளட் டெஸ்ட் எடுங்க, ஒரு எக்ஸ்ரே எடுங்க, ஒரு அல்ட்ராசவுண்ட். ஸோ இதெல்லாம் கம் அஸ் அ நார்மல் பேசிக் டெஸ்ட் நவடேஸ். ஈவன் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் வந்தீங்கன்னா கூட ஆல் த டெஸ்ட் ஆர் பீயிங் டன். ஸோ இதில் ஏதாவது ஒரு டெஸ்ட்டில் ஏதாவது ஒரு கிளின்ச்சிங் பாயிண்ட் வந்து அதை பிடிச்சிக்கிட்டு we can do the diagnosis and we treat. இப்போ மார்பக புற்றுநோய் அப்படின்னு சொல்லும்போது வந்து மார்பகத்தையே வந்து ரிமூவ் பண்ணிட்டாங்கன்னா அந்த கேன்சர் போயிடும் அப்படிங்கிறது பெரும்பாலான மக்களின் நம்பிக்கையா இருக்குது. அது உண்மையா? இல்லை சார், இப்போதைக்கு மார்பகங்களை ரிமூவ் பண்ணாமல் வைத்தியம் பண்ணுவது தான் இப்போதைய முன்னேற்றம். ஓஹோ, அப்படி. ஆமா, மார்பக புற்றுநோய்னா மார்பகத்தை எடுக்க வேண்டும் என்று அவசியம் இல்லை. இதனால நாங்க என்ன பண்றோம், மார்பகத்துல உள்ள கட்டியின் அளவை பொறுத்து இருக்கு. நான் சொன்ன மாதிரி அது பக்கத்துல இருக்கிற நெறிக்கட்டி அந்த அக்குளுக்கு பரவி இருக்கா இல்லது டிஸ்டன்ட் ஆர்கன்ஸ்க்கெல்லாம் பரவி இருக்கான்னு இப்ப பெட் சிடி இந்த ஆல் த டெஸ்ட் எல்லாம் இருக்கு, அதை வச்சு கண்டுபிடிச்சிருவோம். மார்பகத்துல மட்டுமே அல்லது மார்பகத்தோட அந்த அக்குள்ள உள்ள நெறிக்கட்டி மட்டுமே ஒரு பெண்மணிக்கு இருக்குன்னு சொன்னா அது என்ன டைப் ஆஃப், அதுலயே நிறைய டைப்ஸ் இருக்கு. பிரஸ்ட் கேன்சர்னு பொதுப்படையா சொன்னா கூட அதுலயே நிறைய வெரைட்டி இருக்கு. அது எந்த வெரைட்டி வருதுன்னு பார்த்துட்டு அவங்களுக்கு முதல்ல we will give chemotherapy. இதுலயே நாங்க எப்படி பிரிப்போம்னா ஏர்லி பிரஸ்ட் கேன்சர், லோக்கலி அட்வான்ஸ்டுன்னு பிரிப்போம். இந்த ஏர்லி பிரஸ்ட் கேன்சர்ல வரவங்க அவங்களுக்கு சின்ன கட்டி சின்னதாக இருக்கும், நெறிக்கட்டியும் கம்மியாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு எங்களுக்கு மார்பகத்தை எடுக்க வேண்டிய அவசியமே கிடையாது. ஸோ அந்த கட்டியை மட்டும் எடுத்துட்டு அதுக்கு பிறகு கீமோதெரப்பி அண்ட் ரேடியேஷன் டு த பிரெஸ்ட் அது கொடுத்தால் அவங்க மார்பகங்களை இழக்காமலேயே கியூர் என்பதை அவங்க பார்க்க முடியும். இதுவே கொஞ்சம் அதிகமான நிலையில் இருக்கிறவங்களுக்கு நாங்கள் முதல்ல கீமோதெரப்பி கொடுத்து அந்த கட்டியோட அளவை குறைச்சிட்டு அப்பவும் வெறும் கட்டியையும் அந்த அக்குள்ள இருக்கிற அந்த நெறிக்கட்டியை மட்டுமே எடுத்துட்டு மார்பகத்தை எடுக்காம இருக்கிறது தான் இப்போதைய ட்ரீட்மெண்ட். ஓ, இது பத்தி நான் இது மட்டும் கேள்விப்பட்டதே கிடையாது. இது வந்து ஒரு பிரஸ்ட் கன்சர்வேஷன் இஸ் த ட்ரீட். இப்போ கேன்சர்லயே எல்லா கேன்சர்லயுமே ஆர்கன் ப்ரிசர்வேஷன்ங்கிறது தான் இப்போ எங்களோட மோட்டோ சார். யாருக்குமே ஒரு ஆர்கனை நம்ம உடம்புல இருந்து இழக்கிறதுங்கிறது ஒரு பெரிய வலி. ஸோ அந்த ஆர்கனை இழக்காம அதே சமயத்தில் அவங்களுக்கு 100% கியூரும் கொடுக்க முடியுமா? ஸோ அந்த மாதிரி தான் இப்போ வந்து தொண்டை புற்றுநோய் வந்துட்டா கூட முந்தி காலத்துலாம் இந்த இடத்துல சர்ஜரி தான் பண்ணுவாங்க. இப்போ நாங்கள் சர்ஜரி பண்ணுறதில்ல. வி ஆர் கிவிங் கீமோதெரப்பி அண்ட் ரேடியேஷன். அப்படி கொடுக்கும் பொழுது அவங்களுடைய குரல் வளையை எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. ரேடியேஷன் கொடுத்த பிறகும் கீமோ கொடுத்த பிறகும் அவங்களால பேச முடியும். ஓ, இதெல்லாம் அட்வான்ஸ்டு. ஓகே, இதை பற்றி வந்துட்டு அவேர்னஸ் வந்து மக்கள்கிட்ட எந்த அளவுக்கு இருக்கும்னு தெரியல. ஆனால் நேர்களே நீங்கள் டாக்டர் மேடம் சொன்னதை நீங்கள் கேட்டுக்கோங்க. மார்பக புற்றுநோய் வந்ததுனால நீங்கள் வந்து மார்புகளை எடுக்க வேண்டிய அவசியம் கிடையாதுன்றது ஒன்று. அதே மாதிரி தொண்டை புற்றுநோய் வந்தாலும் அதுக்காக வந்து சர்ஜரி பண்ணி நம்ம வந்து அந்த குரல் போகிற பிரச்சனை எல்லாம் இல்லாமல் கீமோதெரப்பி கொடுத்து அதை வந்துட்டு ரேடியேஷன் கொடுத்து ட்ரீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இது மாதிரி வந்து இன்னும் 2-3 விஷயங்கள்லாம் இருக்குது நம்ம கேட்கறதுக்கு நேர்களே. ஆனால் நான் மட்டும் கேள்வி கேட்டுட்டு இல்லாமல் நீங்களுமே வந்து கேள்வி கேட்கணும் அப்படின்னா ஃபோன் எடுக்கணும், டயல் பண்ணணும். டாக்டர் மேடம் கிட்ட ஹலோ டாக்டர் நிகழ்ச்சியில் நீங்கள் வந்து பேசணும். நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண்கள் என்னமா சொல்லுங்க? 24951014 அல்லது 29860038. ஓகே, நேரில் நீங்கள் வந்துட்டு உங்களுடைய கேள்விகளை வந்து கேளுங்கள். வழக்கம் போல் நம்மளுடைய ஹலோ டாக்டர் ஷோவில் நான் சொல்கிறது தான், நம்ம வந்துட்டு ஒரு எக்ஸ்பர்ட்டை கூப்பிட்டுருக்கோம். அவங்கள வந்துட்டு பேசும்போது நம்ம நடுவில் குறுக்கிடாமல் அவங்க சொல்கிற கருத்துக்களை நல்லா மனசில் வாங்கிட்டு நமக்கு பிரயோஜனமாக இருக்கிற மாதிரி நம்ம வந்து செஞ்சுக்கணுமே தவிர மடக்கி வந்து கேள்வி கேட்கறது அது வேண்டாமே இல்லையா? ஒவ்வொரு ஷோலையும் சொல்கிறேன், ஆனால் அது மாதிரி நம்மளுக்கு அப்பப்போ சில பேர் வராங்க, அதை அவாய்ட் பண்ணிவிடுங்க. டாக்டர் வந்து ஒரு பெரிய ஸ்பெஷலிஸ்ட் நம்ம வந்து கூப்பிட்டு வச்சு பேசும்போது அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய நம்ம மரியாதையை நம்ம கொடுக்கணும். ஓகே, இப்போ வந்து நேயர்கள் லைனில் இருக்கிறாங்களா அப்படிங்கிறது வந்து எனக்கு தெரியல. பட் இருந்தாலும் அவங்க வரத்துக்கு முன்னாடி நான் வந்து கேட்குறேன், என்ன டாக்டர், இப்போ கீமோதெரப்பி அப்படின்னு ஒரு விஷயத்த வந்து அப்பப்போ இந்த கேன்சரோட லிங்க் பண்ணி சொல்கிறாங்க. அப்படின்னா என்ன? அதான் சார், நல்ல கேள்வி. கேன்சரை பொறுத்த வரைக்கும் 3 வகையான சிகிச்சை முறைகள் இருக்கு. ஒன்று வந்து சர்ஜரி, அதாவது ஆப்ரேஷன் பண்ணுறது. 2வது ரேடியோ தெரப்பி. 3வது கீமோதெரப்பி. இதுக்கும் மேலே இன்னமும் டார்கெட்டட் தெரப்பி, இம்யூனோதெரப்பி, இன்னும் இந்த சிகிச்சைகள் ஆட் ஆன் ஆகிட்டே போயிட்டுருக்கு. கீமோதெரப்பின்னா நம்ம மாத்திரைகள் அல்லது மருந்து
இதை வந்து வாய் வழியா சாப்பிட்றோம். அப்படி இல்லைன்னா ஐவியில் நம்ம வந்து இன்ட்ராவீனஸா, அதாவது ரத்த நாளங்கள் மூலம் இந்த மருந்துகளை செலுத்தி அந்த நோயை குணப்படுத்துறது தான் கீமோதெரப்பி. ஸோ மருந்து மூலம் சிகிச்சை செய்கிறது தான் கீமோதெரப்பி. அது வந்து ஆனால் அதுக்கு நிறைய சைடு எஃபெக்ட்ஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்களே மேடம். அது கீமோதெரப்பி அதாவது அது வந்து டாக்ஸிக் ஏஜென்ட் சார். இப்போ கேன்சருங்கிறது வந்து ஒரு உயிர்கொல்லி. அதாவது இது என்னன்னா ஒரு அப்நார்மல் ப்ராலிஃபரேஷன் ஆஃப் செல்ஸ்ன்னு சொல்லுவோம். அதாவது கட்டுக்கடங்காமல் அந்த திசுவானது வளருது. அந்த வளர்ச்சியை நம்ம தடுக்கணும்னா அந்த அளவுக்கு வீரியம் உள்ள மருந்துகளை நம்ம கொடுக்கறோம். அப்படி கொடுக்கும்போது பக்கத்துல இருக்கிற திசுக்கள், இப்ப வந்து கீமோதெரப்பியை வந்து நம்ம பிளட்ல ஏத்த போறோம். அப்ப பிளட்ல ஏத்தும் போது பிளட் வழியா எல்லா ஆர்கனுக்கும் போகும். ஸோ மித்த ஆர்கன்ல நார்மலா இருக்கிற ஆர்கன் வந்து அதை டாலரேட் பண்ண முடியாது. ஸோ இட் வில் ப்ரொடியூஸ் சைடு எஃபெக்ட்ஸ். சைடு எஃபெக்ட்ஸ்னா எப்படி இருக்கலாம்? வாமிட்டிங் வரலாம், லூஸ் மோஷன் வரலாம், அல்லது தலையில ஹேர் லாஸ். அதாவது மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் அவங்க எதை பத்தி கவலைப்படுறாங்கன்னா நம்ம எக்ஸ்டர்னல் அப்பியரன்ஸ், அதாவது ஹேர் லாஸை பத்தி தான். இப்போ என்ன மருத்துவரா எனக்கு வந்து அது ஒரு சின்ன விஷயம். இது வந்து நம்ம வந்து கேன்சரை கியூர் பண்ண போறோம், அப்போ ஹேர் லாஸை பத்தி நினைக்கிறாங்களே. பட் அஸ் அ பேஷண்ட் வந்து அவங்களுடைய வெளிப்புற அவங்களுடைய இதுதான் ரொம்ப தோற்றம் ரொம்ப முக்கியம். ஸோ அதெல்லாம் தான் அவங்க சைடு எஃபெக்ட்ஸ்ன்னு சொல்றாங்க. ஸோ இந்த சின்ன சின்ன சைடு எஃபெக்ட்ஸ் வந்து கீமோதெரப்பி கொடுத்து முடிச்ச பிறகு அந்த ஹேர் எல்லாம் நல்லா வளர ஆரம்பிச்சிடும். அதை பத்தி அவங்க பயப்படவே வேண்டாம். முன்னே இருக்கிறத விட அது பிறகு நல்லாவே வளர ஆரம்பிச்சிடும். இந்த வாமிட்டிங், டயரியா, அப்புறம் பிளட் கவுண்ட் கம்மியாகும். பிளட் கவுண்ட் கம்மியாகிறதுனால அவங்களுக்கு என்ன வரும்? இன்ஃபெக்ஷன்ஸ் வரும். ஸோ இருமல், சளி, இந்த தொற்று நோய் எல்லாம் வரும். இதெல்லாம் நாங்கள் சைட் பை சைடாக வி வில் ட்ரீட். அதை ரெண்டுத்தையும் பேலன்ஸ் பண்ணி தான் நம்ம சிகிச்சை வந்து கொடுக்க போறோம். ஸோ அதை பத்தி பயப்படவே வேண்டாம். நேர்களே நல்லா கேட்டுக்கோங்க. அதாவது கேன்சர் என்ற வியாதியை பத்தி நம்ம வந்து ரொம்ப நம்ம நினைக்கிற மாதிரி பயந்து போய் உயிர் போயிடும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்து அதை இருந்ததுன்னா அதை தவிர்த்துடுங்க அப்படிங்கிறது தான் டாக்டர் சொல்ற முக்கியமான ஒரு கருத்து. சில கஷ்டங்கள் வரதான் செய்யும். மனித வாழ்க்கையே கஷ்டமான ஒரு விஷயம் தானே. அதனால கஷ்டங்கள் இருக்க தான் செய்யும். ஆனா அதை ஓவர் கம் பண்ணிட்டு நம்மளால வாழ முடியும் அப்படிங்கிறது தான் அடிப்படையான கருத்து டாக்டர் சொல்றது. இப்போ இந்த கீமோதெரப்பி தவிர வேற ஏதாவது விதமான ட்ரீட்மெண்ட் இருக்கா? இம்யூனோதெரப்பின்னு சொல்றோம். அதுவும் சில வகையான ஒரு ட்ரக்ஸ் தான். அதை கொடுத்தா நம்ம உடம்புல இருக்கிற எதிர்ப்பு சக்தி, இம்யூனிட்டிங்கிறது எதிர்ப்பு சக்தி, அந்த எதிர்ப்பு சக்தி செல்ஸை வந்து நம்ம அதிகரிக்கப்படுவதன் மூலம் நம்ம வந்து இந்த கேன்சருக்கு வந்து ட்ரீட்மெண்ட் கொடுக்குறோம். அடுத்தது பார்த்தீங்கன்னா டார்கெட்டட் தெரப்பி. டார்கெட்டட் தெரப்பினா என்னன்னா ஒரு கேன்சருக்கும் அந்த திசுவை எடுத்து டெஸ்ட் பண்ணுவோம். அதில் வி ஹாவ் சம் மார்க்கர்ஸ். சில இதில் வந்து ஹெர்டோன்னு சொல்லுவோம், ஹார்மோன் ரிசப்டார்னு சொல்லுவோம். சில சயின்டிஃபிக் மார்க்கர்ஸ் இருக்கு. இந்த மார்க்கரை போய் அடிக்கிற அளவுக்கு இப்போ ட்ரக்ஸை கண்டுபிடிச்சிருக்கோம். ஸோ அப்போ அந்த ஸ்பெசிஃபிக்காக அந்த ட்ரக்கை அந்த பேஷண்ட்டுக்கு கொடுக்கும்போது கேன்சர் கியூர் வந்து நிறைய சதவீதமாக ஆகிருது. So that is called the targeted therapy. அது வந்து ஒரு குறிப்பிட்ட ஆர்கனுக்கு வரக்கூடிய ஒரு கேன்சருக்கு நீங்க அதுக்கு தனியா ஒரு மருந்து. இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் பிரஸ்ட் கேன்சரையே எடுத்துக்கோங்க. இதுல வந்து இவங்களுக்கு வந்து அந்த சத பரீட்சையில சில டெஸ்ட் எல்லாம் பண்ணுவோம். IHC டெஸ்டிங்னு சொல்லுவாங்க. ஸோ அதுல பாத்தீங்கன்னா தட் இஸ் ஹார்மோன் ரிசப்டார்னு ஒன்று பண்ணுவோம். HER2 டெஸ்டிங்னு ஒன்று பண்ணுவாங்க. இது வந்து பிரஸ்ட் கேன்சர் வந்தவங்க எல்லாருக்குமே இதை பத்தி தெரிஞ்சிருக்கும். அந்த HER2 டெஸ்டிங்கிறது தான் அந்த டார்கெட். ஸோ அந்த HER2 பாசிட்டிவிட்டி இருந்தா அதுக்குன்னு ஒரு மருந்து இருக்குது. அதை அடிக்கிறதுக்கு ட்ராஸ்டோசுமேப் அப்படிங்கிற ஒரு மருந்து இருக்குது. ஸோ அந்த மருந்து அந்த பேஷண்ட்டுக்கு கொடுக்கும்போது அந்த பிரஸ்ட் எல்லாம் அந்த கட்டியெல்லாம் எடுத்து பிறகுதான் கொடுப்போம். அதாவது கண்ணுக்கு தெரியாம இன்னும் எங்கெங்கேயாவது இருந்தா திருப்பியும் வந்துடக்கூடாதுன்னு தடுக்கிற மருந்துகள் தான் இது. ஸோ அந்த மாதிரி திசுக்கள் உடம்புல இருந்தா இந்த மருந்து போய் அந்த திசுக்களை அழிச்சு அவங்களுக்கு கியூர் கொடுக்க போகுது. ஸோ திஸ் இஸ் கால் டார்கெட். இது வந்து பிரஸ்ட்டுக்கு மட்டும் அந்த HER2 டெஸ்டிங் பண்ணி இந்த மருந்து கொடுப்போம். இது மாதிரி ஒவ்வொரு இந்த மாதிரி லங்குக்கு இருக்கு, கிட்னி கேன்சருக்கு இருக்கு. ஸோ இது எல்லா கேன்சருக்கும் இப்போ இன்னும் நிறைய கண்டுபிடிச்சிட்டே வராங்க. ஸோ திஸ் லிஸ்ட் இன்க்ரீசஸ். இப்போ நம்ம நாட்டை பொறுத்த மட்டும் இதை வந்து ஒரு கம்யூனிட்டி டிசீஸ்னு நம்ம சொல்லலாமா? ஏன்னா இப்போ வந்துட்டு பெரும்பாலான மக்களுக்கு கேன்சர் அப்படிங்கிறது ரொம்ப எளிதாக வருது. அதுக்கு காரணம் என்னன்னா நம்மளுடைய சேஞ்ச்டு ரிஃபைன்டு லைஃப் ஸ்டைல் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்கள் தான் ரொம்ப இருக்கும். இந்த நேரத்தில் ஒரு நேர் ஒருத்தங்க லைனில் வராங்க. முதல்ல அவங்க கிட்ட பேசிட்டு நம்ம தொடர்ந்து பேசலாம். ஹலோ, இது ஹலோ டாக்டர் நிகழ்ச்சி. பேசுங்க டாக்டர் கிட்ட. ஹலோ ஹலோ, குட் ஈவினிங் சார். ஹலோ ஹலோ சார், கேக்குது, பேசுங்க. இல்ல கேட்கல, எங்களுக்கு கேட்கல, கட் பண்ணிடுங்க.
நேர் பேசுறது வந்துட்டு நம்ம கேட்கலன்னு நினைக்கிறேன். நம்ம வந்து தொடர்ந்து நம்ம வந்து பேசலாம். வேற ஏதோ நிகழ்ச்சி தான் வருது நம்மளுடைய ஹெட்ஃபோன்ல கேட்கறதுக்கு. சரி, பரவாயில்ல. அதனால நம்ம வந்து இப்போ நம்ம சொல்லிட்டு இருந்தோமே, இந்த கம்யூனிட்டி அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து நம்ம எடுத்துட்டு வரணும். அதில் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய லைஃப் ஸ்டைல் மாறுது, நம்மளுடைய பொல்யூஷன் அதிகமாகுது. இதெல்லாம் எந்த அளவுக்கு வந்து கேன்சரை வந்து உருவாக்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு மேம்? இது ஒரு நல்ல கேள்வி சார். இப்போ வந்து கேன்சர்ங்கிறது வந்து இட் இஸ் கிளாசிஃபைட் அஸ் நான் கம்யூனிகபிள் டிசீஸ். அதாவது ஜென்ரலா இட் இஸ் இந்த கம்யூனிட்டியில கம்யூனிகபிள் டிசீஸ், நான் கம்யூனிகபிள் டிசீஸ்னு ரெண்டா பிரிக்கிறோம். இந்த நான் கம்யூனிகபிள் டிசீஸ்ல எதெல்லாம் வருதுன்னு பார்த்தீங்கன்னா சர்க்கரை நோய், ஹைப்பர் டென்ஷன், கேன்சர் அண்ட் மனநோய். இது நாலுத்தையும் அவங்க நான் கம்யூனிகபிள் டிசீஸ்ல நம்ம கவர்மெண்ட்டே பிரிச்சு அதுக்கு ஸ்பெசிஃபிக்கா கவனம் செலுத்துறாங்க. அப்படி செலுத்தும் போது மனநோய்க்கு நிறைய ட்ரீட்மெண்ட் அண்ட் அதர் திங்ஸ் எல்லாம் வந்துட்டு இருக்கு. கேன்சர் ஆல்சோ நிறைய ஸ்கிரீனிங் டெஸ்ட் எல்லாம் பண்றாங்க. ஸோ கேன்சர் தடுப்பு, ப்ரிவென்ஷன் அண்ட் ட்ரீட்மெண்ட் என்னென்னலாம் பண்ணலாம், ஸோ இது எல்லாமே செஞ்சுக்கிட்டு இருக்கோம். ஸோ கம்யூனிட்டி லெவலில் வி ஆர் டூயிங் மோர் கேம்ப்ஸ். ஸோ முக்கியமாக பெண்களை தான் நாங்கள் நிறைய டார்கெட் பண்ணுறோம். ஏன்னா பெண்கள் வந்து அவங்க குடும்பத்துக்கே அவங்க தங்களை அர்ப்பணித்து எல்லா வேலையும் செஞ்சுட்டு அவங்களுக்கு உண்டான பிரச்சனைகளை அவங்க ரொம்ப லீஸ்டாக இருந்துட்டு அது வந்து ரொம்ப எடுத்துக்க மாட்டேங்கிறாங்க. ஸோ ஈவன் இன் பிஹெச்சி லெவலில் கூட நம்ம வந்து வி ஆர் டூயிங் கேம்ப்ஸ், ரீப்ரொடக்டிவ் ஹெல்த்துன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு நம்மளுடைய சுகாதாரம் எப்படி வச்சுருக்கணும், நம்மளுடைய பர்சனல் பார்ட்ஸை எப்படி க்ளீனாக வச்சுருக்கணும். ஸோ ஒபிசிட்டி, நீங்கள் நிறைய சாப்பிட்றதுனால என்னென்ன வருது, இப்போ நீங்கள் நான் கரெக்டாக சொல்கிற மாதிரி லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ்னால தான் நிறைய கேன்சர்ஸ் வருது. நம்மளுடைய சாப்பாடு முறைகள் எல்லாமே பார்த்தீங்கன்னா இப்போ நிறைய வெஸ்டர்னைஸ்டாக மாறிட்டு வருது. நிறைய கொழுப்பு உண்டானது, நிறைய அதிவிரைவு சாப்பாடுகள் அதெல்லாம் எடுக்கிறதுனால அது நம்ம குடலுக்கு அது சார்ந்ததாக இல்லை. ஸோ அதனால நிறைய கேன்சர்ஸ் வருது. இப்போ ஹை ஃபேட் டயட் எடுத்தாங்கன்னா அவங்களுக்கு கோலன் கேன்சர் வருது. அதனால அவங்களை என்ன சொல்கிறோம், நிறைய ஃபைபர், நார்ச்சத்து இருக்கிற உணவுப் பொருட்களை எடுன்னு சொல்கிறோம். அதே மாதிரி பிரெஸ்ட் கேன்சருக்கும் ரொம்ப ஃபேட்டி ஃபீமேல்ஸ்க்கு கொஞ்சம் வர வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. அதனால நம்ம வந்து இந்த ஒபிசிட்டிங்கிறது வந்து இப்போ நிறைய இருக்குது. நான் பேசிக்கலி ஐம் ஆல்சோ அ பீடியாட்ரிஷியன். ஸோ பார்த்தீங்கன்னா குழந்தைகளுக்கே இந்த ஒபிசிட்டி நிறைய சில்ட்ரனாக பார்க்குறோம். ஏன்னா நிறைய போஷாக்கு கொடுக்குறோம். போஷாக்கு கொடுத்து நல்ல சத்தான சாப்பாடுகளை அவங்களுக்கு கொடுக்காம அவங்க கேட்கறதெல்லாம் வாங்கி கொடுக்குறோம். உண்மை. ஸோ அதனால என்ன ஆகுது, அவங்க பர்கர், பீஸா அதெல்லாமே நமக்கு என்னைக்காவது ஒரு நாள் வாங்கி சாப்பிடுறது ஓகே, பட் அவங்க டெய்லி அதுதான் ஈவினிங் டிஃபனாக எடுக்கிறாங்க. அப்படி சொல்லும்போது ஒரு லெவலில் அவங்களோட வெயிட் ரிடக்ஷனே முடியாமல் போகுது. ஸோ திஸ் ஒபிசிட்டி காசஸ் ஆல் த ப்ராப்ளம்ஸ். ஹார்ட் ப்ராப்ளம் வருது, நீ ப்ராப்ளம் வருது, கேன்சர் வருது, ஸோ மெனி இஷ்யூஸ் தே ஆர் கெட்டிங். ஸோ நம்ம லைஃப் ஸ்டைலை கரெக்டாக ஒழுங்கான ஆரோக்கியமான பயிற்சி, நம்ம உடற்பயிற்சி தேவை, கரெக்டான சாப்பாட்டு முறை, நல்ல தூக்கம் பாதி பேருக்கு இப்போ இல்லை. அண்ட் ஸ்ட்ரெஸ், என்ன ஸ்ட்ரெஸ், எப்போ நீ ஒரு குழந்தை எடுத்தா கூட அவங்க எனக்கு ஸ்ட்ரெஸ் இருக்குன்றாங்க. ஸோ நம்ம அந்த ஸ்ட்ரெஸ்ஃபுல் லைஃபை இல்லாமல் அதற்கு நமக்கு என்ன மாற்றுதல் பண்ணணுமோ அதெல்லாம் செய்து நம்மளுடைய வாழ்க்கை முறையை மாற்றிக்கிட்டாலே நம்ம வந்து கேன்சரை நாம் வெல்லலாம். ஓகே, தேங்க்யூ மேம். இப்போ வந்து லைஃப் ஸ்டைல் டிசீஸ்னால இதை வந்து கேன்சரும் உண்டு நீங்கள் சொல்லியிருக்கீங்க. இந்த லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ்னால எந்தெந்த ஆர்கன்ஸில் கேன்சர் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கும்? தட் இஸ் வாட் ஒபிசிட்டி இருந்ததுன்னா பிரெஸ்ட் கேன்சர். இப்போ வந்து முந்தி காலத்தில் பார்த்தீங்கன்னா கர்ப்பப்பை வாய் புற்றுநோய் தான் அதிகமாக இருந்தது இந்தியாவில். பிரெஸ்ட் கேன்சர் வாஸ் லோ. இப்போ அது அப்படியே அந்த சதவிகிதம் வந்து மாறிவிட்டது. இப்போ வந்து பேஷண்ட்ஸ்க்கு அவேர்னஸ் இருக்குது. அவங்க நான் சொன்ன மாதிரி பர்சனல் ஹைஜீன் அதெல்லாம் தொற்று அதெல்லாம் ரொம்ப கேர்ஃபுல்லாக பார்த்துக்கிறாங்க. அதனால இப்போ வந்து நம்மளுடைய ட்ரீட்மெண்ட் டியூரிங் டெலிவரி ட்ரீட்மெண்ட் அதெல்லாம் ஹாஸ்பிட்டலைஸ்டு ட்ரீட்மெண்ட்டாக இருக்குது. ஸோ எல்லாமே நம்ம செக் வச்சுட்டதுனால கர்ப்பப்பை வாய் புற்றுநோயை நம்மளால கண்ட்ரோல் பண்ண முடிஞ்சிருச்சு. ஆனால் பிரெஸ்ட் கேன்சரை பண்ண முடியல. ஏன்னு சொன்னால் நம்மளுடைய ஸ்ட்ரெஸ் லெவல் அண்ட் ஒபிசிட்டி, மெயின் ஒபிசிட்டி, அதனால வரக்கூடிய ஹார்மோனல் சேஞ்சஸ். இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு மாதவிடாய் கரெக்டாக வரதுங்கிறது வந்து ரொம்பவே கம்மியாகிட்டு வருது. ஸோ இதை மாதிரி ஹார்மோனல் சேஞ்சஸ். ஸோ breast cancer is something related with
ஹார்மோனல் திஸ் திங் ஆல்சோ. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எண்டோமெட்ரியல் கேன்சர்னு சொல்லுவோம். எண்டோமெட்ரியல் கேன்சரும் நல்ல ஒபிசிட்டி குண்டா இருக்கிறவங்களுக்கு எண்டோமெட்ரியல் கேன்சர் வர வாய்ப்பு இருக்குது, அவங்களுக்கு டயபெட்டிஸ் வர வாய்ப்பு இருக்குது. ஸோ இது எல்லாமே இன்டர் ரிலேட்டட், ஹார்மோன் ரிலேட்டடாகவும் வருது. ஸோ நம்ம லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன்னால கேன்சர்ஸ் வர வாய்ப்பு இருக்கு. நெக்ஸ்ட் செகண்ட் பார்த்தீங்கன்னா பொல்யூஷன், நம்ம பேசினது தான். ஸோ இந்த காற்று மாசுபடுறதுனால லங் கேன்சர், பிரைமரிலி வி கெட் லங் கேன்சர், பிளாடர் கேன்சர். இப்போ பார்த்தீங்கன்னா ஆஃப் லேட் எங்களுக்கு வந்து லங் கேன்சர் பேஷண்ட்ஸ் வந்து நிறைய பேரை நாங்கள் ரிசீவ் பண்ணுறோம். அண்ட் அவங்களுக்கு வர கேன்சர் கொஞ்சம் வீரியம் அதிகமானதாக கூட இருக்கிறது. அவங்க வந்து ஆரம்ப நிலையில் வர முடியலை, அவங்க சாதா காஃப்னு விட்டுறாங்க. அது பரவிய போனுக்கோ பிரெயினுக்கோ பரவிய நிலையில வந்து எங்ககிட்ட வைத்தியத்துக்கு வராங்க. ஸோ அந்த மாதிரி நிறைய பேஷண்ட்ஸை பார்க்குறோம். இப்போ நீங்க சொன்னீங்க இல்லையா, இந்த பொல்யூஷனால வரக்கூடிய இந்த கேன்சர், இது பெரும்பாலும் இந்த ஒர்க் பண்றவங்க, பொல்யூட்டட் ஏரியாஸ்ல இருக்கிறவங்க, டிராஃபிக்ல இருக்கக்கூடிய போலீஸ் பீப்புள், இவங்க எல்லாம் வரணும்னா அவங்க வந்து எப்படி தன்னை பாதுகாத்துக்கிறது எப்படி அப்படிங்கிறதையும் கொஞ்சம் சொல்லிட்டீங்கன்னா நல்லா இருக்கும். மெயினா பாதுகாப்பு லங் கேன்சருக்குன்னு சொன்னா ஸ்மோக்கிங், அவங்க ஆக்டிவ் ஸ்மோக்கிங்னாலும் சரி பாசிவ் ஸ்மோக்கிங்னாலும் சரி, அடுத்தவங்க ஸ்மோக்கோட இடத்துல நின்னாலுமே நாம் அதை நுகர்றதுனால நமக்கு கேன்சர் வர வாய்ப்பு இருக்கு. ஸ்மோக்கிங் இஸ் த வெரி பேட் கில்லர். ஸோ அதனால லங் கேன்சர், பிளாடர் கேன்சர், ஸோ மெனி கேன்சர்ஸ் ஆர் கம்மிங் டியூ டு ஸ்மோக். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இந்த நம்ம வெஹிக்கிள்ஸில் வர புகைகள், அந்த புகைகளில் எல்லா சல்ஃபர் டை ஆக்சைடு, கார்பன் டை ஆக்சைடு, கார்பன் மோனாக்சைடு, ஸோ இதெல்லாம் இருக்கிறது வந்து. ஸோ இப்போ வந்து நாங்கள் என்னென்ன பார்க்குறேன்னா, என்னுடைய ப்ராக்டிஸில் இவங்க மாஸ்க் போட ஆரம்பித்ததுக்கு பிறகு, எக்ஸப்ட் இந்த கோவிட் வந்த பிறகு, இப்போ நிறைய பேர் முன்னாடி மாஸ்க் போட்டு வாங்கன்னு சொன்னாலே ஒரு ஸ்டிக்மா இருக்கும். ஐயோ நான் மாஸ்க் போட்டு போனால் இவன் நோயாளின்னு எல்லாரும் நினச்சிருவாங்களோடு போட மாட்டாங்க. பட் இப்போ வந்து மாஸ்க் போடுறதுல பேஷண்ட்ஸ் யாருமே அதை ஒரு இதுவாக எடுக்கிறது இல்லை. ஸோ மாஸ்க் போடுறதுனாலையோ என்னமோ கொஞ்சம் வீசிங் எபிசோட்ஸ் நிறைய பேஷண்ட்ஸ், நார்மல் ஆஸ்மாட்டிக் அண்ட் வீசிங் எபிசோட்ஸ் கொஞ்சம் குறைவாக இருக்குது. ஸோ இதை மாதிரி நம்ம வந்து பொது இடங்களில் நிறைய புகைகள் வரக்கூடிய இடங்களில் மாஸ்க் அணிந்து போனால் நாம் வந்து இதை ஓரளவுக்கு கண்ட்ரோல் பண்ணலாம். அண்ட் ஸ்மோக்கிங் அவாய்ட் பண்ணணும். தட் ஷுட் நாட் பி எனி ஸ்மோக். நான் டொபாக்கோ டேன்னு நாங்கள் அப்சர்வ் பண்ணுறோம். ஸோ டொபாக்கோ எந்த விதமாக இருந்தாலும் சரி, அது ஒரு பாக்காகவோ பான் பராக்காக இருந்தாலோ குட்காவாக இருந்தாலோ சிகரெட்டு, சிகார், பீடி, ஸோ மெனி வெரைட்டிஸ், அது எல்லாத்தையுமே நம்ம வந்து உலகத்தை விட்டு எடுக்கணுங்கிறது தான் ஒரு புற்றுநோய் சிகிச்சையாளராக நான் சொல்ல விரும்புகிறது. ஸோ ஸ்மோக்கிங் ஷுட் பி அவாய்டட் ஆன் எனி ஃபார்ம். நேர்களே, டாக்டர் சொன்னது நீங்கள் கேட்டிருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். இந்த நாள் மட்டும் நீங்கள் வந்து ஒரு சிகரெட் பிடிக்கிறவராவோ இல்லை வந்துட்டு ஏதோ ஒரு போதை வஸ்துக்களை நீங்கள் உபயோகிக்கிறவராவோ இருந்தால் தயவு செய்து உங்களுக்காகவும் உங்கள் குடும்பத்துக்காகவும் நீங்கள் வந்து இனிமேல் அதை செய்யக்கூடாது, செய்ய வேண்டாம் அப்படின்றத வந்து இந்த நிகழ்ச்சி மூலமாக நம்ம வந்து எடுத்து சொல்லிக்கிறோம். ஓகே, இப்போ வந்துட்டு மேம், இந்த வாயில் அந்த பாக்கு போடுறவங்க அப்படின்றது அது வந்து இப்போ நிறைய இப்போ அதுக்கான அவேர்னஸ் கேம்ப்ஸ் எல்லாம் நிறைய வருது. அதை கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன பண்ண, எப்படி வெறும் வாயில, ஏன்னா எல்லாருக்கும் இன்னும் ஒரு அல்சர் அப்படின்னு வந்ததுன்னா கூட அதை வந்து இதனுடைய ஆரம்பமா நம்ம பார்க்கணும் அப்படின்றீங்க. அதை வந்து நம்ம அப்படி பார்க்கணுமா? ரெண்டாவது வந்துட்டு இந்த பொல்யூஷன் நீங்க சொன்னீங்களா, வீசிங் அப்படின்னு, வீசிங் வந்தாலே அது கேன்சரா இருக்குமோன்றத பத்தி நம்ம யோசிக்கணும். இட் இஸ் an asthma. நார்மல் இன்ஃபெக்ஷன்ல கூட வீசிங் வரலாம். ஒரு பிராங்கியல் ஆஸ்மா இருக்கிறவங்களுக்கு வீசிங் வரலாம். பட் லங் கேன்சர் இருக்கிறவங்களுக்கும் வீசிங் வரலாம். ஸோ இந்த புகையெல்லாம் உள்ள போகாம தடுக்கிறதுக்கு வந்து நம்ம மாஸ்க் யூஸ் பண்ணா இந்த வீசிங் எபிசோட்ஸ் எல்லாமே குறையும். ஸோ வி கேன் அவாய்ட். இந்த புகையினால வர்றது வந்து அந்த ஆல்வியோலஸ்னு சொல்லுவோம் லங்ஸ்ல, அங்க கடைசி பாகத்துல போய் நின்றுக்கிட்டு அது அங்க கான்ஸ்டன்டா இரிட்டேட் பண்றதுனால தான் வி ஆர் கெட்டிங் லங் கேன்சர். ஸோ அதை அவாய்ட் பண்ணணும்னா நம்ம மாஸ்க் போடலாம், புகையிலை பிடிக்காம இருக்கலாம். அதெல்லாம் செய்யும் பொழுது கண்டிப்பாக நம்ம இது வருவதை குறைக்கலாம். இந்த லங் கேன்சருக்கு கூட வந்து பிளட் டெஸ்ட் பண்ணோம்னா நம்மளுக்கு தெரியுமா மேடம்? இது பிளட் டெஸ்ட்ல தெரியாது சார். இது வந்து லங் கேன்சருக்கு நம்ம ஒரு எக்ஸ்ரே செஸ்ட், நெக்ஸ்ட் ஒரு சிடி ஸ்கேன். சிடி ஸ்கேன்ல எந்த இடத்துல அந்த கட்டி இருக்குன்னு பார்த்துட்டு அது ஊசி மூலம் பயாப்சி டெஸ்ட் பண்ணிட்டாதான் we can know that. அப்படி இல்லைன்னா நம்ம வந்து பிராங்கோஸ்கோப்பின்னு சொல்லுவாங்க, மூக்கு வழியா டியூப் விட்டு பார்ப்பாங்க. அந்த இடத்துல வாஷிங் பண்ணி அந்த ஃப்ளூயிட் எடுத்தோம்னா சில சமயம் அதில் சைட்டாலஜின்னு சொல்லுவோம், அதுலேயும் நம்ம வந்து கண்டுபிடிக்கலாம். ஓகே, இப்போ நம்ம வந்து இந்த சில கேன்சர் வியாதிகளை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். இப்போ இதை தவிர
நம்மளுக்கு சாதாரணமாக வந்து எந்த ஆர்கனுக்கு பார்த்தாலும் கேன்சர் வரதுக்கு வாய்ப்பு இருக்குன்றீங்களே, கேன்சர் வராத ஆர்கன் ஏதாவது ஒன்று இருக்கா நம்ம உடம்புல? எனக்கு தெரிஞ்சு கேன்சர் வராத ஆர்கன்ங்கிறது நம்மளுடைய நகங்களும் ஹேரும் தான். நகங்களும் ஹேரும். நகத்துல இது வரைக்கும் கார்சினோமா வந்ததில்லை, ரிப்போர்ட் ஆனதில்லை. ஹேர்லயும் there is no not yet reported. அதான் சொல்லலாம். இப்போ இது ஓகே, இதை நம்ம விட்டுடுவோம். இதை தவிர வேற என்ன கேன்சர் இருக்குது? இப்போ நீங்க சொன்னீங்க யூட்ரஸ்ல இருக்கக்கூடிய ஒரு கேன்சர், அதை எப்படி டயக்னோஸ் பண்ணுவாங்க? யூட்ரஸ் கேன்சர் அண்ட் கர்ப்பவாய் கேன்சர், அதுலயே ரெண்டு இருக்குது. யூட்ரஸ் பையில வர கேன்சர், கர்ப்பவாய் கேன்சர். ரெண்டுத்துக்குமே அவங்களுக்கு உரிய சிம்டம்ஸ் என்னன்னா ப்ளீடிங் தான். நார்மலா அவங்க மென்ஸ்ட்ருவல் ப்ளீடிங் இல்லாம அப்நார்மலா அதிகமான இரத்தப்போக்கு இருக்கலாம். அப்படி இல்லையா மாதவிடாய் நின்று போன பெண்களுக்கு இரத்தப்போக்கு வருது. ஸோ மாதவிடாய் நின்று போன மக்கள், அதாவது மாதவிடாய் நிற்பது என்று நம்ம சொல்றது என்னன்னா 1 இயர் அவங்களுக்கு வந்து சைக்கிள்ஸ் வராம இருக்கு, திடீர்னு 2 வருஷம் கழிச்சு எனக்கு ப்ளீட் ஆகுதுன்னா கண்டிப்பாக உடனே டாக்டரை போய் பார்க்கணும். ஸோ இதுதான் அவங்களுக்கு வரக்கூடிய மெயின் சிம்டம்ஸ். இது தவிர நம்மளுக்கு அந்த வெள்மை படருது அப்படின்னு சொல்லுவோம், அப்புறம் இடுப்பு வலி சொல்லுவாங்க, வயிறு வலி சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி சிம்டம்ஸ்லாம் இருக்கும்போது அவங்க வந்து ஜானரி டாக்டரை பார்த்தாலே அவங்க இன்டர்னல் எக்ஸாமினேஷன் பண்ணுவோம். ஸோ அப்படி உள்கை வச்சு டெஸ்ட் பண்ணும்போதே எங்களுக்கு தெரிஞ்சிடும். அப்போ அந்த வெளியவே இருக்கிறதுனால அந்த ரத்த கை நம்ம எக்ஸாமின் பண்ணுற கையிலேயே அந்த ரத்தம் படிந்துடும். ஸோ அதை வச்சுட்டு கேன்சர் இருக்குன்னு பார்த்துட்டு அப்புறம் ஸ்கோப்பின்னு சொல்லுவோம். உள்ள வந்து அந்த ஸ்பெக்குலம் எக்ஸாமினேஷன்லாம் பண்ணும்போது கிளினிக்கலாகவே ஓரளவுக்கு எங்களுக்கெல்லாம் ஜட்ஜ் பண்ணிட முடியும். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் ஸ்கேன் எடுத்துட்டு பயாப்சி பண்ணிட்டு அதை என்னன்னு ப்ரூவ் பண்ணிட்டு தென் we will proceed with the treatment. ஓகே, இப்போ நம்ம லேடிஸ் பற்றி இவ்வளோ நேரம் நம்ம நிறைய விஷயங்களை கேட்டது. ஜென்ஸுக்கான இப்போ வாய் கேன்சர் அதை தவிர வந்து ஜென்ஸுக்கு தான் நிறைய அஃபெக்ட் ஆகும் இந்த லங் கேன்சர் அப்படின்னு சொல்கிறாங்க. அதை பற்றியும் பேசிட்டோம் நம்ம. பட் இந்த ஸ்டமக் கேன்சர், அந்த லிவர் கேன்சர் இதெல்லாம் வந்துட்டு சொல்கிறாங்களே மேம், அதெல்லாம் வந்து எப்படி நம்மளுக்கு தொட்டு பார்த்தாலாம் தெரியாது, எப்படியும் நம்மளுக்கு அது கண்டுபிடிக்கிறது? அதுதான் ஸ்டமக் கேன்சர் உள்ளவங்களுக்கு, அதாவது ஒரு பசியின்மை, அவங்களுக்கு வாமிட்டிங், இப்போ அந்த ஸ்டமக் அந்த உணவு வெளியே போகிற இடத்துல வந்து அப்ஸ்ட்ரக்ஷன், அந்த இடத்துல கட்டி இருந்ததுன்னா அந்த நம்ம சாப்பிட்ற உணவு நம்ம சாப்பிட்டோன்னா ஒரு 2 மணி நேரத்தில் அந்த இதிலிருந்து இறைப்பையிலிருந்து நம்ம சிறுகுடலுக்கு போய் பெருங்குடலுக்கு போயிடணும். அப்படி போகாமல் அங்கேயே தங்கி இட் வில் ப்ரொடியூஸ் வாமிட்டிங். ஸோ வாமிட்டிங் அடிக்கடி வாமிட்டிங் வருது, முழுங்குற இடத்துல கஷ்டமாக இருக்குது. ஸோ ஈசோஃபேகஸ்ன்னு சொல்லுவோம். அந்த உணவு குழாய் கேன்சரில் விழுங்குறதுக்கு கஷ்டம் இருக்கும், விழுங்கும் போது பெயின்ஃபுல்லாக இருக்கும். அப்படி இல்லைன்னா இந்த வாமிட்டிங்கில் ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணி வாமிட் பண்ணுறாங்க, பிளட்டு வருது. ஸோ தீஸ் ஆர் ஆல் த சிம்டம்ஸ். இந்த மாதிரி சிம்டம்ஸ் இருந்துச்சுன்னா உடனே டாக்டர் போய் பார்த்துட்டு உடனே ஒரு சின்ன டெஸ்ட், அந்த ஸ்கோப்பி டெஸ்ட் பார்த்துட்டாலே நமக்கு அந்த இடத்துல ஏதாவது கட்டி இருக்கா, அல்சர் இருக்கா அப்படின்னு நம்ம கண்டுபிடிச்சிடலாம். தென் பயாப்சி தான். ஓகே, இந்த பிளட் கேன்சருக்கு என்ன விதமான டெஸ்ட் பண்ணுவீங்க நீங்க? எப்படி? பிளட் கேன்சருக்கு நார்மலா பிளட்ல தான் சார் டெஸ்ட். பிளட் கேன்சர் பொறுத்த வரைக்கும் பிளட்ல தான் டெஸ்ட். இந்த பிளட் டெஸ்ட் எடுத்து பார்த்தாலே அதுல தெரிஞ்சிடும் ப்ரீகர்சர் செல்ஸ் இருக்கா இல்லையா. இது வந்து நார்மல் ஸ்மியரா, அந்த கண்ணாடியில தேய்ச்சி ஒரு ஸ்மியர் டெஸ்ட்னு பார்ப்போம். ஸோ அதுல பார்க்கும்போதே தெரிஞ்சிடும் இது அப்நார்மல் செல்ஸ், ப்ரீகர்சர் செல்ஸ் இருந்ததுன்னா லுக்கீமியா வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சிடும். ஸோ ஒரு ஃபீவர் இருக்கு, ஒரு மாசமா அந்த ஃபீவர் குணமே ஆகல, அல்லது ஒரு பல்ல தேய்க்கிறாங்க காலையில, அப்ப ப்ளீடிங் கம்ஸ் இருக்கு, இல்லாட்டி வாமிட்டிங்ல பிளட் வருது, இருமல்ல பிளட் வருது, அந்த மாதிரிலாம் சிம்டம்ஸ் வரும்போது நம்ம ஒரு வகையில பிளட் கேன்சர் இருக்குமோ அப்படிங்கிற ஒரு சந்தேகத்தின் பேர்ல டாக்டர்கிட்ட போனோம்னா பிளட் டெஸ்ட் எடுத்து பார்த்தாலே நம்ம கண்டுபிடிச்சிடும். நேர்களே, அதனால நம்ம என்ன சொல்ல வரோம் அப்படின்னா, உங்களுக்கு சந்தேகம் அப்படின்ற ஒரு விஷயம் வந்துருச்சுன்னா அதை வந்து நீங்கள் வந்து கேட்டு தெரிஞ்சுக்கிறது தான் நல்லது. அதனால் உங்கள் நியர்பை டாக்டர் கிட்ட போய் நீங்கள் கட்டாயம் வந்து எனக்கு இந்த மாதிரியான சிம்டம்ஸ் இருக்குது, இது வந்து எனக்கு கேன்சரான்னு கூட நீங்கள் கேட்க வேண்டாம், இதுக்கு என்ன ஒரு ரீசன் அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டிங்கனாலே உங்களுக்கு வந்துட்டு மனசு நிம்மதி முதல்ல வந்து கிடைக்கும். இப்போ டாக்டர் நீங்கள் சொல்லுங்கள், கேன்சர் வர்றதுக்கு ஏதாவது ஒரு குறிப்பிட்ட வயது இருக்கா? வயது வரம்பே கிடையாது சார். இந்த என்னுடைய அனுபவத்தில் 1 இயர் ஓல்டு கூட பார்த்துருக்கேன். ஸோ பீடியாட்ரிக்ஸில் நிறைய கேன்சர்ஸும் இருக்குது. அதே மாதிரி 80 வயசு 90 வயசுங்களுக்கும் கேன்சர் இருக்குது. சில கேன்சருக்கு இந்த வயது கொஞ்சம் காமன் ஏஜ் குரூப்னு நாங்கள் படிச்சிருக்கோம். பட் ஸ்டில் வி ஹவ் கேன்சர்ஸ் ஃப்ரம் 1 இயர்லேருந்து 90 வயசு
100 வயசு வரைக்கும் நம்ம வாழற வரைக்கும் கேன்சர் வரலாம். ஆனா இப்போ ஒரு பிறந்த ஒரு வயசான குழந்தைக்கு எந்த விதமான ஒரு கெட்ட பழக்கமும் இருந்திருக்காது. அது ஜீன்ஸ்லயே வரக்கூடிய விஷயமா மேடம்? அது ஜெனட்டிக் கேன்சர்ஸ், அதாவது கண்ணுல வரக்கூடிய ரெட்டினோபிளாஸ்டோமான்னு சொல்லுவோம். அதுக்கப்புறம் மசில்ஸ்ல வரக்கூடியது ராப்டமயோசார்கோமான்னு சொல்லுவோம். மசில்ஸ்ல கேன்சர் வரும். அதே மாதிரி அவங்களுக்கு பிளட் கேன்சர்ஸ், சில்ட்ரன்ல பிளட் கேன்சர்ஸ், லுக்கீமியா கொஞ்சம் காமனாக இருக்கும். அண்ட் ஹாட்ச்கின்ஸ் லிம்போமான்னு சொல்லுவோம். ஸோ அதுவும் எலும்பில் வரக்கூடிய கேன்சர்ஸ். ஸோ எலும்பில் வரக்கூடிய கேன்சர்ஸ், பிளட் கேன்சர்ஸ், இந்த மசில்ஸில் வர கேன்சர்ஸ் இதெல்லாம் கொஞ்சம் காமன். அண்ட் மூளையில், அதாவது பிரெயின் ஸ்டெம்னு சொல்லுவோம், மூளை முகுளம் அதெல்லாம் சொல்லுவோம் இல்லைங்களா. ஸோ அந்த இடத்துல கூட கேன்சர்ஸ் வரும். ஸோ அந்த கேன்சரும் சின்ன யங்கர் ஏஜ் குரூப்பில் ரொம்ப காமனாக இருக்குது. இப்போ மூளையில் கேன்சர் அதை டியூமர் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லைங்களா மேம்? அந்த பிரெயின் டியூமர் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த வியாதியை நம்ம சர்ஜரி மட்டும்தான் பண்ணி க்யூர் பண்ண முடியுமா, இல்லை அது கூட கீமோதெரப்பி பண்ணலாமா? நம்ம பிரெயின் டியூமருங்கிறது பொதுவான வார்த்தை சார். எகெயின் இட் இஸ் ஆல்சோ எ கேன்சர். ஸோ அந்த பிரெயின் டியூமரை பிரெயினில் வர்றதுக்கு மெயின் ட்ரீட்மெண்ட் சர்ஜரி தான். முடிஞ்ச அளவுக்கு மூளையில் உள்ள கட்டியை எடுத்துட்டு அதுக்கு பிறகு ரேடியேஷன் கொடுப்போம். அதுக்கு பிறகு சில வகை கேன்சர்ஸ்க்கு கீமோதெரப்பி கொடுப்போம். சில மூளையின் முக்கியமான ஒரு இடங்கள்லாம் இருக்கிற இடம்னால எல்லா கட்டிகளுக்கும் அவங்களால ஆப்ரேஷன் பண்ண முடியாது. ஸோ ரொம்ப இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கண் பார்வை நரம்புகள்லாம் போகிற இடத்துல ஒட்டிக்கிட்டு வரும். ஸோ அந்த இடத்துல ஆப்டிக் நர்வ் கிளையோமான்னு சொல்லுவோம். ஆப்டிக் நர்வ் கிளையோமாங்கிறது கொஞ்சம் கிரேட் 1, கிரேட் 2, கிரேட் 3, கிரேட் 4 இருக்கலாம். கிரேட் 1 ரொம்ப, அதாவது வீரியம் குறைவான ஒரு கேன்சர் தான். அப்படி இருந்தாலும் நம்ம அதை வைத்தியம் பண்ணாமல் விட்டோம்னா அது திருப்பி பெருசாகிறதுக்கு வாய்ப்பு. ஆனால் அந்த இடத்துல நம்ம எடுத்தோம்னா கண் பார்வையே போகக்கூடிய ஆபத்து இருக்கு. ஸோ அந்த மாதிரி இடத்துல கேன்சர் வரும்போது வெறும் ரேடியேஷன் மட்டுமே கொடுத்து அதை கியூர் பண்ண முடியும். அதுக்கு மேலே நான் முக்கியமாக சொல்ல விரும்புறது என்னன்னா, less than 1 centimeter, அதாவது 2 millimeter, 3 millimeter இந்த சைஸ்ல இருக்கிற கேன்சர் கட்டிகளை கூட இப்பொழுது நம்ம எம்ஆர்ஐ, எம்ஆர்எஸ் அந்த மாதிரி இன்வெஸ்டிகேஷன்ஸ்ல கண்டுபிடிக்க முடியும். ஆமா, அதுக்கு நாங்க ஸ்டீரியோடாக்டிக் ரேடியோ சர்ஜரின்னு சொல்லுவோம், எஸ்ஆர்எஸ், எஸ்ஆர்டின்னு சொல்லுவோம். ஸோ அந்த வகையான ரொம்ப நுணுக்கமான கதிர்வீச்சு மூலம் இட் இஸ் ஈக்குவலன்ட் டு டூயிங் எ சர்ஜரி. நாங்கள் அதிக அளவிலான கதிர்வீச்சு அந்த இடத்துல கொடுப்போம். இப்போ நார்மலாக ஒரு பேஷண்ட்டுக்கு கதிர்வீச்சு சிகிச்சைன்னு பார்த்தீங்கன்னா டெய்லி வர சொல்லுவோம். 2 கிரே தான் கொடுப்போம். ஆனால் அவங்களுக்கு டோட்டலாக 70 கிரே கொடுக்க வேண்டிய அவசியம். ஸோ டெய்லி 2 கிரே கொடுத்துட்டு 5 நாள் கொடுத்துட்டு சாட்டர்டே சண்டே யூஸ்வலாக அவங்களுக்கு நார்மல் டிஷ்யூலாம் சொன்னேன் இல்லைங்களா. ஸோ அதெல்லாம் கொஞ்சம் ரீகெயின் ஆகிறதுக்காக கேப் விட்டுருவோம். ஸோ இந்த 70 கிரேயை 1.5 மாதம் வைத்தியம் பண்ணுவோம். இந்த 1.5 மாதம் வைத்தியம் பண்ணாமல் இதை 4 நாளில் இதே அமௌண்ட்டை கொடுப்போம். அப்போ என்ன, அதிக அளவு டோஸை ஒரே நாளில் கொடுப்போம். ரொம்ப நுணுக்கமாக கொடுத்துருவோம். இதை மாதிரி ட்ரீட்மெண்ட்டுக்கு பேர் தான் ஸ்டீரியோடாக்டிக் ரேடியோ சர்ஜரின்னு பேர். உடம்பு தாங்குமா மேடம்? தாங்கும். அதுக்கு தான் இப்போ ஹைலி கன்ஃபார்மெல்லாம் கம்ப்யூட்டரைஸ்டு பிளானிங் தான். இப்போ எதுவுமே கையால் இதெல்லாம் இல்லை. அங்கே சிடி ஸ்கேன் எடுத்து, எம்ஆர்ஐ ஸ்கேன் எடுத்து, எந்த இடத்துல கட்டி இருக்குன்னு பார்த்து எனக்கு இந்த இடத்துல மட்டும்தான் ட்ரீட்மெண்ட் வேணும்னு வி கேன் ஆர்டர் த கம்ப்யூட்டர். ஸோ அந்த ட்ரீட்மெண்ட் பிளானிங் பண்ணி த சேம் பிளானை லீனியர் ஆக்சலரேட்டர்னு சொல்லக்கூடிய அந்த நுண்வகையான கதிர்வீச்சு சிகிச்சை கருவி அதுக்கு நாங்கள் டிரான்ஸ்ஃபர் பண்ணும்போது கரெக்டாக அந்த இடத்துக்கு மட்டுமே ரேடியேஷன் கிடைக்கும். பக்கத்தில் உள்ள இடத்துக்கு கூட ரேடியேஷன் கிடைக்காம இப்போ ட்ரீட்மெண்ட் கொடுக்கறதுக்கு உண்டான வசதிகள். எஸ் சார். ஸோ அதை மட்டும் கரைச்சிரும், அந்த கட்டியை மட்டும். இட் வில் மெல்ட் லைக் எனக்கு. ஓகே, இப்போ இந்த ரேடியேஷன் அப்படின்னு சொல்றீங்களே, அந்த ரேடியேஷன்னா என்ன மேடம்? ரேடியேஷன்ங்கிறது இது ஒரு ஆர்டினரி கதிர்வீச்சு தான் சார். கதிர்வீச்சுன்னா என்ன? கதிர்வீச்சுன்னா இப்போ நான் இதில் காமா ரேஸ்னும் இருக்கு, எக்ஸ்ரேஸும் இருக்கு. ஸோ எக்ஸ்ரே மூலம் நம்ம இதோட அளவு கொடுத்து நாங்கள் ட்ரீட்மெண்ட் கொடுப்போம். அல்லது இப்போ இந்த சில கதிரியக்க ஐசோடோப்ஸ் எல்லாம் நம்ம படிச்சிருக்கோம், கோபால்ட்டு. ஸோ மெயினாக கோபால்ட்டுங்கிற ஐசோடோப்லேருந்து அதை நம்ம அப்படியே வச்சோம்னாலே இது தன்னாலேயே கதிரியக்கத்தை வெளிப்படுத்திக்கிட்டே இருக்கும். அப்படி வெளிப்படுத்துகிற கதிர்களை நம்ம ஆல்ஃபா, பீட்டா, காமான்னு வகைப்படுத்துவோம்.
இதுல காமா கதிர்வீச்சை வந்து இப்ப ரேடியேஷன் ட்ரீட்மெண்ட்டுக்காக யூஸ் பண்ணுவோம். இது ஒரு முறை. இன்னொரு முறை என்னன்னா லீனியர் ஆக்சலரேட்டர்ங்கிற ஒரு கருவி மூலம் நம்ம வந்து எக்ஸ்ரேஸ் அதுல உருவாக்கி இதுல வந்து டயக்னோசிஸ்க்கு நம்ம சாதாரண ஒரு நெஞ்சக எக்ஸ்ரே எடுக்கிறதுக்கும் இதுக்கும் என்ன டிஃபரன்ஸ்னு கேட்பீங்க. அதுல வந்து வர கதிர்வீச்சு ரொம்ப குறைவான அளவுல இருக்கும். இதையே அதிக அளவுல கதிர்வீச்சு கொடுத்து நம்ம ட்ரீட்மெண்ட் கொடுக்கறது தான் வந்து எக்ஸ்ரே மூலம் கதிர்வீச்சு கொடுக்கலாம். இன்னொரு வகை பார்த்தீங்கன்னா புரோட்டான். இப்போ வந்து எல்லா இடத்துலையும் நீங்கள் வெளியில் கேட்டிங்கன்னா புரோட்டான் கதிர்வீச்சு சிகிச்சை இப்போ நம்ம சென்னையிலேயே முதலாக ஆசியாவிலேயே முதலாக புரோட்டான் ட்ரீட்மெண்ட் இருக்குது. இந்த புரோட்டான் கதிர்வீச்சில் இன்னும் நான் சொல்கிற மாதிரி அந்த மூளையில் இருக்கிற கட்டிகளெல்லாம் மிக ஃபோக்கஸ்டாக பக்கத்தில் இருக்கிற டிஷ்யூக்கு கொஞ்சம் கூட ஆபத்து விளைவிக்காமல் நம்மளால் கதிர்வீச்சு சிகிச்சை கொடுக்க முடியும். ஸோ இவ்வளோ டெவலப்மெண்ட்ஸ் இருந்தும் நமக்கு வந்துட்டு இந்த கேன்சர் அப்படிங்கிற வியாதி வந்துட்டு ஒரு விதமான என்ன சொன்னாலும் வந்து ஒரு விதமான பயம் கலக்கம் அப்படிங்கிறது வந்து ஒரு பேசிக்கான ஒரு விஷயமா போயிடுச்சு. இந்த மாதிரியான கேன்சர் பேஷண்ட்ஸ்க்கு நம்ம கவுன்சிலிங் கொடுக்குற பழக்கம் ஏதாவது இருக்குங்களா? கண்டிப்பாக இருக்குது சார். ஈவன் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்லையே வி ஹேவ் கவுன்சிலர்ஸ். ஸோ அந்த கவுன்சிலர்ஸ் ஒரு பேஷண்ட்டுக்கு கேன்சர்னு டிடெக்ட் பண்ண உடனே இப்போ எல்லா ஹாஸ்பிட்டல்லையுமே ஒரு கேன்சர் டிடெக்ட் ஆன உடனே டியூமர் போர்டுன்னு ஒன்று இருக்கும் சார். அந்த டியூமர் போர்டில் கதிர்வீச்சு ஆப்ரேஷன் பண்ணுற டாக்டர், கீமோதெரப்பி டாக்டர், பெத்தாலஜிஸ்ட்டு, ரேடியேஷன் அந்த எக்ஸ்ரே டாக்டர் எல்லாரும் உட்காந்து இந்த பேஷண்ட்டுக்கு, ஏன்னா கேன்சர் வந்து இப்போ நீங்கள் முதல்ல ஒரு கேள்வி கேட்டீங்க, இந்த கேன்சர் உலக புற்றுநோய் தினம் இந்த ஒரு நாளில் வந்து நம்மளால் என்ன சாதிக்க முடியும்னு கேட்டீங்க. ஸோ இந்த தினம் எதுக்காகனா 2000ஆம் ஆண்டில் வந்து ஒரு யூனியன் கேன்சர் ஃபார் கேன்சர் கண்ட்ரோலுங்கிற ஒரு நிறுவனம் வந்து இதை வந்து ஆரம்பித்தாங்க. இதோடைய முக்கிய இது நோக்கம் என்னன்னா கேன்சர் ரிசர்ச், அதுக்கப்புறம் ப்ரிவென்ஷன் and to take this message to patient as well as administrators. ஸோ இவங்க ரெண்டு பேருக்கும் நல்ல கேப் இருக்கு. ஸோ இவங்க என்ன மோட்டோனா ஒரு வருஷமும் வி ஹேவ் அ மோட்டோ. இந்த குறிக்கோளை நோக்கி இந்த கேன்சருக்கு நம்ம வந்து ட்ரீட்மெண்ட் கொடுக்க போகிறாங்க. ஸோ இதை மாதிரி பார்த்தீங்கன்னா போன 3 வருஷத்துக்கு எங்களுடைய இந்த என்ன தீமாக இருந்துச்சுன்னா க்ளோசிங் த கேர் கேப். க்ளோசிங் த கேர் கேப்னா பேஷண்ட்டுக்கும் கேர் கிவர்ஸ்க்கும் நிறைய பிரச்சனைகள் இருக்குது. இந்த அதிகாரிகள் யார் என்ன ரூல்ஸ் போட்டு இப்படி ட்ரீட்மெண்ட் பண்ணணும், இங்கே இந்த மிஷினை வைக்கலாம், இங்கே இது ட்ரீட்மெண்ட், ஸோ அந்த ஆர்கனைசர்ஸ்க்கும் நிறைய கேப் இருக்குது. ஸோ டு க்ளோஸ் திஸ் கேப் அண்ட் டு மேக் த பேஷண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு வந்து அவங்கள வைத்தியம் பண்ணிக்கிற கேப்பை வந்து நம்ம குறைக்கணும் அப்படிங்கிறது தான் இதோட நோக்கமாக இருந்தது. அதில் ஓரளவுக்கு நாங்கள் இம்ப்ரூவ்மெண்ட்டும் கொடுத்தோம். இப்போ இந்த வருஷ தீம் என்னன்னு பார்த்தீங்கன்னா யுனைடெட் பை யூனிக், அதாவது தனித்துவமாக ஒருங்கிணைவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி என்னன்னா ஒரு பிரஸ்ட் கேன்சர்னு பொதுவாக சொல்லிட்டா ஆனால் ஒரு பேஷண்ட்டுக்கும் அதோட அனுபவம் வேற மாதிரி இருக்குது. ஸோ அதனால நாங்கள் என்ன பண்ணுறோம், அந்த பேஷண்ட் ட்ரீட் ஆகி கேன்சர் சர்வைவர்ஸ் இருப்பாங்க. ஸோ அந்த கேன்சர் சர்வைவர்ஸ்கிட்ட உங்களுடைய அனுபவங்களை எங்களோட பகிருங்கள் அப்படின்னு கேட்குறது தான் இந்த கேன்சர் டேயோட தீமாக இருக்குது. ஸோ இந்த டேயில் வந்து நம்ம உறுதிமொழி எடுத்துக்கிறோம், இந்த கேன்சர் ப்ரிவென்ஷன் அண்ட் எல்லா இதுக்குண்டான ட்ரீட்மெண்ட் இது எல்லாத்தையும் மக்களுக்கு கொண்டு செல்வது தான் இந்த வேர்ல்ட் கேன்சர் டேயோட முக்கிய நோக்கம். ஸோ இந்த வேர்ல்ட் கேன்சர் டேயில் எனக்கு வந்து மக்களோட பேசக்கூடிய வாய்ப்பு அளித்த இந்த ஆல் இண்டியா ரேடியோவுக்கு நான் முதற்கன் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் சார். ஆனால் வந்து இவ்வளோ ஒரு முக்கியமான ஒரு சப்ஜெக்டை வந்து ரொம்ப அசால்ட்டாக கேஷுவலாக நீங்கள் வந்து எல்லாருக்கும் புரிகிற வகையில் ரொம்ப சிம்பிளான ஒரு வார்த்தைகளை உபயோகிச்சு நீங்கள் வந்து சொன்னது வந்து ரொம்ப மகிழ்ச்சியான ஒரு விஷயமா அது கேன்சர்ன்றது கொஞ்சம் வருத்தமான ஒரு விஷயம்தான். ஆனால் அதை வந்து மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கிற ஒரு விஷயத்தில் வந்துட்டு நீங்கள் வந்து முனைப்போட அதே சமயத்தில் ரொம்ப சிம்பிளாக சொன்ன விதம் வந்து ரொம்ப அருமையான ஒரு விஷயமா இருக்கு. நேரில் நம்ம வந்துட்டு இந்த மாதிரியான எக்ஸ்பர்ட்ஸ் எல்லாரும் சொல்றதை வந்துட்டு நம்ம ஜஸ்ட் காது கொடுத்து கேட்காம மனசுக்குள்ள வாங்கி வச்சுக்கிட்டு நீங்கள் செய்ய வேண்டியது முக்கியம் என்னன்னா முதல்ல வந்துட்டு நீங்கள் முக்கியமாக நீங்கள் செய்ய வேண்டியது என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா உங்களை நீங்கள் பாதுகாத்துக்கிறதோடு இல்லாமல் அடுத்த ஜென்ரேஷன் உங்கள் குழந்தைகளுக்கு இது பற்றின அவேர்னஸை இப்போவே நம்ம வந்து அவங்களுக்கு கிரியேட் பண்ணணும். இது ரொம்ப முக்கியமான ஒரு குறிக்கோளாக நீங்கள் வந்து மனசில் வச்சுக்கிட்டு செஞ்சாதான் இந்த மாதிரியான எக்ஸ்பர்ட்ஸோடைய ஒர்க்
அந்த எந்த அளவுக்கு அவங்க வந்து ஆராய்ச்சியில் ஈடுபட்டு செய்கிறாங்க அப்படிங்கிற அதுக்கான பலன் வந்து அடுத்த ஜென்ரேஷனுக்கு கட்டாயம் கிடைக்கும் அப்படிங்கிறது. இப்போ இந்த நேரத்தில் ஒரு நேயர் ஒருத்தர் லைனில் இருக்கிறாரு, அவங்க என்ன சொல்கிறாரு அப்படின்றத நம்ம கேட்போம். வணக்கம். ஹலோ டாக்டர். பேசுங்க. ஹலோ, வணக்கம் டாக்டர். வணக்கம்மா, சொல்லுங்க. வணக்கம் சார். எங்க வீட்டுக்காருக்கு மண்டையில பிரெயின் கேன்சரு. சொல்லுங்க. ஆபரேஷன் பண்ணிட்டு இருக்கிறோம். ஓகே. அதாவது ஆபரேஷன் முடிஞ்சது. சொல்லுங்க. கீமோ வந்து 2 months கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நான் திரும்ப எம்ஆர்ஐ திரும்ப எடுத்தாங்க. ஓகே. எம்ஆர்ஐ ஐவியும் எடுத்தா எல்லாம் நார்மல் வந்தது. சரி. இன்னும் 3 months வந்து நீங்க கண்டினியூ பண்ணணும் அப்படின்னு சொன்னாங்க. என்ன கண்டினியூ பண்ணணும்னு சொன்னாங்க சார்? இன்னும் கீமோ ஓகே. ஒன்லி கீமோ மட்டும் இப்போ இன்க்ரீஸ் பண்றாங்க. 250 கொடுத்தாங்க லாஸ்ட் டைம். ஓகே. இப்போ 350 mg கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் மந்த் வந்து 450 mg அப்படின்னு சொல்றாங்க. ஓகே. பட் எனக்கு இப்போ செகண்ட் டைம் எடுக்கும்போது எல்லாமே நார்மல் வந்தது எம்ஆர்ஐ ஸ்கேன்லாம். ஃபர்ஸ்ட் டைம் வரும்போது ஃபர்ஸ்ட் டைம் மட்டும் கிரேட் 4 அப்படின்னு வந்துச்சு. WHO கிரேட் 4 அப்படின்னு கிளையோபிளாஸ்டோமான்னு சொன்னாங்க. அது கிளையோபிளாஸ்டோமான்னு சொன்னாங்களா? சரி. ஓகே. இப்போ அதுக்கப்புறம் அது வந்து ட்ரீட்மெண்ட் ஆபரேஷன் எல்லாம் முடிஞ்சு நார்மலா வந்தது. ஓகே. இப்போ வந்து நான் இப்போ ட்ரீட்மெண்ட் 4 months கண்டினியூ பண்ணிட்டு இருக்கேன். ஓகே. திரும்ப அது வருமா மேடம்? அது திரும்ப சார், நீங்க சொல்ற கிளையோபிளாஸ்டோமாங்கிறது வந்து நம்ம பிரெயின் டியூமர்ல 1, 2, 3, 4ன்னு பிரிக்கிறதுல 4வது வகையான டியூமர். ஸோ இந்த டியூமருக்கு முடிஞ்ச அளவுக்கு ஆப்ரேஷன் பண்ணிட்டு அந்த இடத்துல ரேடியேஷன் அண்ட் கீமோதெரப்பி கொடுப்போம். இந்த வகையான கேன்சர் வந்து முற்றிலுமாக குணமாறது சிறிது கடினம். இதில் கிரேட் 1 டியூமர்னு பார்த்தீங்கன்னா கியூர் ரேட் கொஞ்சம் ஹை தான். நீங்கள் கிரேட் 4ல் இவங்களுக்கு இருந்ததுனாங்க திருப்பி மருத்துவர் உங்களை வந்து பரிசோதனைக்கு வரும்போது நீங்கள் போய் ஃபாலோ பார்த்துட்டே இருந்து அதற்கு வேறு டேப்லெட்ஸ் என்ன கீமோ மாத்துறாங்களோ அதை கண்டினியூ பண்ணீங்கன்னா பிரச்சனை இல்லாமல் வாழலாம். சரிங்க மேடம். ஆனால் செகண்ட் டைம் வந்து எல்லாம் நார்மல் வந்துருதா மேடம்? நார்மல்னு வந்தாலும் நீங்கள் 3 monthsக்கு ஒன்ஸோ 1 monthக்கு ஒரு தடவை அவங்க வந்து எம்ஆர்ஐ எடுக்கணும்னு சொல்கிறத நீங்கள் எடுத்து பார்த்துக்கிட்டே இருக்கணும். பார்த்துட்டே இருந்தால் தான் திருப்பி சிறிதாக ஆரம்பிச்சிருக்கும் போதே நம்ம வேற ஏதாவது மருந்து கொடுத்து அதை முற்றிலுமாக குணமடைய வைக்கலாம். சரிங்க மேடம். ஆரம்பத்தில் வந்து எனக்கு வந்து ஃபிக்ஸ் மாதிரி வந்ததுங்க. அப்போ இப்போ செக் பண்ணும்போது லெவி பில்லும் பெல்சியமும் கொடுத்தாங்க. அதுக்கப்புறமா தான் இந்த ட்ரீட்மெண்ட் எல்லாம் வந்தது. இப்போ 6 months ஆச்சு நான் இந்த ட்ரீட்மெண்ட் போயிருக்கிறேன். ஓகே சார், கண்டினியூ பண்ணுங்க சார். கீமோதெரபி கண்டினியூ பண்ணுங்க. இந்த கிளியோபிளாஸ்டோமா பத்தி நீங்க ஒண்ணுமே சொல்லல. யாருமே நிறைய பேருக்கு இத பத்தி தெரியல. இல்ல இது ஒரு பிரெயின் கேன்சரா இல்ல கிளியோபிளாஸ்டோமா என்ன அதை பத்தி யாருக்கும் தெரியல. நான் வந்து பிரஸ்ட் கேன்சர், சர்விக்கல் கேன்சர் இத பத்தி மட்டுமே பேசுறாங்க. ஏன்னா அதோட உலகத்துல அது வர இன்சிடென்ட்ஸ்னு சொல்லுவோம். அது வரது வந்து கொஞ்சம் அதிகமா இருக்குது. பிரெயின் டியூமரை விட அது அதிகமாக இருக்கிறது. பிரஸ்ட் கேன்சரை சீக்கிரமா கண்டுபிடிச்சு அதை குணப்படுத்தலாம். அதனால அதை பத்தி நிறைய பேசுறோம் சார். இதுக்கு அடுத்து ட்ரீட்மெண்ட் என்ன பண்ண முடியாது? அட்வான்ஸ் ஏதாவது இருக்குங்களா? அதுதான் நீங்க ஆப்ரேஷன் பண்ணிட்டீங்க, திருப்பி கட்டி வந்ததுன்னா தான் என்ன பண்ண போறோம்னு பார்க்கணும். நீங்க ஃபுல்லுமே கியூர்டா தான், ஒண்ணுமே அதுல இல்லைன்னு தான் சொல்றீங்க. ஸோ அவங்க கொடுக்குற கீமோவையே நீங்க கண்டினியூ பண்ணாலே நல்லது. தேங்க்யூ மேடம். தேங்க்யூ. அதாவது எல்லாத்தை விட ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா நேரே நம்பிக்கை. வாழ்க்கையில் நம்பிக்கை இருந்தாலே வந்துட்டு எல்லா பிரச்சனைகளும் தீர்ந்து போயிடும். அதனால உங்களுக்கு ஒன்றுமே நடக்காது, எல்லாம் சரியாயிடும்ன்ற ஒரு நம்பிக்கையை வைங்க. ஆட்டோமேட்டிக்காக வந்துட்டு உங்களுடைய பிரெயின் டியூமர்னா வேற எந்த வியாதியுமே நம்மளை வந்து அணுகாது அப்படின்னு சொல்லிட்டு இந்த லாஸ்ட் 5 minutes இருக்குது நம்ம நிகழ்ச்சி முடிவடைகிறதுக்கு. இதில் வந்து நான் கவுன்சிலிங் பற்றி கேட்டுட்டு இருந்தேன் மேம். அந்த கவுன்சிலிங் பற்றி அது 2 விஷயமா. இப்போ இந்த ஃபோன் காலர் இப்போ பேசினார் இல்லையா, அதுக்கு முன்னாடி அவங்க வீட்டிலேருந்து ஒரு ஃபீமேல் வாய்ஸ் கேட்டது. இவர் வந்து காமா பேசினாரு. ஆனால் வந்து அவங்க வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஒரு டென்ஷனோடு பேசினாங்க. ஸோ இந்த கவுன்சிலிங் அப்படின்றது வந்துட்டு பேஷண்ட்டுக்கு மட்டும் கொடுப்பீங்களா இல்லை வந்து அந்த கூட இருக்க அட்டெண்டன்ட்டுக்கும் கொடுப்பீங்களா அப்படிங்கிறது தான் என்னோட டவுட். கண்டிப்பா சார், எதுவுமே பேஷண்ட்டை மட்டுமே பேசுறது இல்லை, அட்டெண்டன்ஸ். இதை விட நீங்கள் இன்னும் கூட கொஞ்சம் சொல்ல போனால் முக்கால்வாசி டைம் வந்து பேஷண்ட்டை வந்து காமிச்சிட்டு அட்டெண்டன்ஸ்லாம் அவங்கள வெளியே இருக்க சொல்லிடுவாங்க. தே டோன்ட் வாண்ட் டு ரிவீல் த கேன்சர் டு த பேஷண்ட் ஈவன். ஸோ நாங்கள் அதையும் அனுமதிக்க மாட்டோம். அவங்களுக்கு என்ன நோயின்னு அவங்க தெரிஞ்சு அவங்க அதுக்கு எதிர்த்து போராடினால்தான்
தான் அதிலிருந்து வெளியே வர்றதுக்கு வாய்ப்புகள் அதிகம். அதே மாதிரி அவங்க கேர் கிவர்ஸ்க்கு we will give more counseling. ஏன்னா இவங்க உடம்பு முடியலன்னு அந்த கீமோதெரப்பி ரேடியேஷனோட கஷ்டத்தை அனுபவிச்சுக்கிட்டு கஷ்டப்பட போறாங்க. அவங்களுக்கு சப்போர்ட் கொடுக்கறது ஃபுல்லும் இந்த கேர் கிவர்ஸ் தான். ஃபினான்ஷியலா, அவங்க மென்டலா, அவங்களுடைய ஜாபுக்கு போக முடியாம நிறைய பேஷண்ட்ஸ் வருவாங்க. ஸோ எவ்ரி திங் வில் பி அட்ரஸ்ட் பை த கவுன்சிலர். அவங்களையும் கூட உட்கார வச்சு தான் பேசுவோம். ஸோ இப்போ நீ ரேடியேஷனை எடுத்துட்டீங்கன்னா நீங்கள் 1.5 மாதம் நீங்கள் டெய்லி வந்து ரேடியேஷன் கொடுக்கத்தான் வேணும். உங்களுடைய நேரத்தை நீங்களே ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் ஆஃபீஸ் போகணுமா போயிட்டு வாங்க. ஈவன் ஸோ எங்களுடைய ஹாஸ்பிட்டலில் பார்த்தீங்கன்னா காலையில் 6லேருந்து நைட்டு 11 மணி வரைக்கும் நாங்கள் கதிர்வீச்சு சிகிச்சை கொடுப்போம். ஸோ ஆஃபீஸ்க்கும் போகலாம். இப்போ பிரஸ்ட் கேன்சர் பேஷண்ட்லாம் நார்மலாக இருப்பாங்க. அவங்க காலையில் ரேடியேஷன் வச்சுட்டு கூட தே கேன் கோ டு த ஆஃபீஸ். அவங்க என்ன வேலைக்கு போகிறாங்களோ அங்கே போகலாம். அதனால ஒன்றும் பிரச்சனை இருக்காது. ஸோ அவங்க கேர் கிவர்ஸ்னால கூட்டு வர முடியாமல் இருக்கலாம். நான் ஆஃபீஸ் போகிறேங்க, ஈவினிங் 7 மணிக்கு தான் கூட்டு வர முடியும், சரி கூட்டுவாங்க. ஸோ வி வில் கிவ் கவுன்சிலிங் டு ஆல் தெம். தட் இஸ் கேர் கிவர்ஸ்க்கும் கொடுப்போம், பேஷண்ட்ஸ்க்கும் கொடுப்போம். தென் ஒன்லி வி கேன் ஃபினிஷ் த ட்ரீட்மெண்ட் சக்ஸஸ்ஃபுல்லி. சரி, இந்த லாஸ்ட் 2.5 மினிட்ஸ் இருக்கிற இந்த நேரத்தில், அதாவது மித்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். சில விஷயங்கள் உண்மைகள் பொய்கள், அதாவது சும்மா கலப்பி விடுறதுக்குன்னு ஏதாவது சொல்றதுக்கு சில பேர் இருப்பாங்க இல்லையா? அது மாதிரி கேன்சர் பற்றிய பொய்கள், அது என்ன, அது எதை நம்பலாம், எதை வாட் டு டூ வாட் நாட் டு டூன்ற மாதிரி என்ன பண்ணணும் பப்ளிக் அப்படின்றது மெயினாக நான் என்ன சொல்ல விரும்புகிறேன்னா, கதிர்வீச்சு சிகிச்சை நிபுணரா ரேடியேஷன்னாலே பேஷண்ட்ஸ் ஓடிடுவாங்க சார். ஃபர்ஸ்ட் டே நாங்கள் ரேடியேஷன் தெரப்பிக்கு தான் ரெஃபர் பண்ணியிருப்பாங்க. எங்ககிட்ட வந்திருப்பாங்க, பார்த்துட்டு உங்களுக்கு கொடுக்கணுன்னாலே பயந்துருவாங்க. என்னன்னா கூட இருக்கிறவங்க ரேடியேஷன் கொடுத்தாலே வாயெல்லாம் வெந்து போகும்னு சொல்லிட்டாங்க, சாப்பிட முடியாது, உங்களுக்கு ஹேர் எல்லாம் லாஸ் ஆயிரும், உங்க ரொம்ப சைடு எஃபெக்ட்ஸ் நிறைய வந்துடும். அந்த சைடு எஃபெக்ட்ஸ் என்னன்னே தெரியாமல் சைடு எஃபெக்ட்ஸ் நிறைய வந்துடும், என்னால் தாங்க முடியாது. ரெண்டாவது கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, எங்கள் அம்மாவுக்கு 60 வயசு ஆகுது, அவங்களால இந்த சிகிச்சையெல்லாம் தாங்க முடியாது, அவங்களால கீமோதெரப்பி தாங்க முடியாது, ரேடியோ தெரப்பி நான் அதை தான் சொல்லுவேன். அது தாங்க முடியுமா தாங்க முடியாதான்னு அதை டிசைட் பண்ண வேண்டியது நாங்கள். ஸோ அதோட சைடு எஃபெக்ட்ஸ் என்ன வருதோ அதையும் ட்ரீட் பண்ணி அவங்கள நோயிலிருந்து வெளியே கொண்டு வர போகிறது நாங்கள். நீங்கள் அதுக்கு சம்மதம் தெரிவித்து ஒத்துக்கொண்டால் மட்டுமே போதும். நாங்கள் ரேடியேஷன் கீமோ கொடுத்து we will make them out of the disease. ஸோ இதை புரிஞ்சுக்கணும். இதெல்லாம் ஒரு பெரிய மித்து. இன்னொன்று பார்த்தீங்கன்னா, கேன்சர்னு கண்டுபிடிச்சிட்டாலே நமக்கு இறப்பு தான் அப்படிங்கிறது ஒரு பெரிய மித்தா இருக்கு. ஸோ அதிலிருந்து வெளியே வரணும். இப்போ பல வகை கதிர்வீச்சு, பல வகை ட்ரீட்மெண்ட் மொடாலிட்டிஸ் அவைலபிள். ஸோ நம்ம கேன்சரை நம்மளால கியூர் பண்ண முடியும். அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா, கேன்சர் வந்துருச்சுன்னு வீட்லேயே சேர்க்க மாட்டாங்க. ஸோ ஒரு நிறைய ஃபீமேல்ஸ் பார்த்தீங்கன்னா கொண்டு ஹாஸ்பிட்டலில் விட்டுட்டு போயிடுவாங்க, திருப்பி வரவே மாட்டாங்க. ஸோ அந்த மாதிரிலாம் கேன்சர் ஒரு தொற்று நோய்னு நினைக்கிறாங்க. கேன்சர் இஸ் நாட் அன் இன்ஃபெக்ஷியஸ் டிசீஸ். கேன்சர் பேஷண்ட்டை தொடலாம், நம்ம அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட்டை கொடுத்து குணப்படுத்தலாம். நேர்களே, நம்ம இந்த நேரம் எப்படி போச்சுன்னே தெரியாத அளவுக்கு ரொம்ப அழகா அருமையா புற்றுநோய் தடுப்பு மற்றும் சிகிச்சை பற்றி சென்னை ராஜீவ்காந்தி பொது மருத்துவமனை புற்றுநோய் கதிர்வீச்சு சிகிச்சை வல்லுநர் துறை தலைவர் பேராசிரியர் டாக்டர் விஜயஸ்ரீ மேடம் கிட்ட பேசிட்டு இருந்தோம். நீங்களும் இந்த நிகழ்ச்சி கேட்டிருந்திருப்பீங்க, இதனால் பயனடைந்திருப்பீங்க நம்பிக்கையோடு விடைபெறுறோம். நன்றி, வணக்கம்.